வேதத்துல சொல்லப்படுது, கானா ஒரு கல்யாணத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாராம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த முதலாவது அற்புதத்தை செய்து 11வது வசனத்திற்கு வாசிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப எங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் அற்புதம் செய்கிற போது அந்த அற்புதத்தினால என்ன வருதுன்னா ஆண்டவருடைய மகிமை என்ன செய்யுது? வெளிப்படுது. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுறது தான் அற்புதம். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறாருன்னா அவர் தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் வேதம் சொல்லுது, தன்னுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்துறா துக்கத்தில் எல்லாம் என்ன ஆண்டவர் அங்கே ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துறது, பாட்டுக்குள்ள எல்லாம் ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துறது, வியாதியிலே அப்படி வச்சிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன மகிமைப்படுத்துறது. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இந்த வாழ்க்கையில செய்யற போதுதான் ஆண்டவர் தன் மகிமையை எனக்குள்ள என்ன செய்கிறாரா? வெளிப்படுத்துறார். இந்த மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள என்ன செய்கிறார்? வாசம் பண்றார். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையின் நம்பிக்கையாய். அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வாசமா இருக்கிறபடினால எனக்குள்ள ஆண்டவர் அங்கே மகிமைப்படுத்துற காரியம் என்னன்னு சொன்னா, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்படின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவர் தான் மகிமைப்படணும்டா உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை நம்புறீங்க? தேவன் மகிமைப்படத்தான் உங்களை என்னை ஆண்டவர் அழைச்சு வந்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏனென்றா எங்களால தேவனுக்கு என்ன உண்டாக? மகிமை உண்டாக. அப்ப ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிறதா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அற்புதம் செய்கிறது. பக்கத்துல சொல்ல, ஆண்டவர் அற்புதம் செய்கிறதா ஆண்டவர் மகிமையை வெளிப்படுத்துறார். அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தான் ஆகும். அற்புதம் என்று சொல்லுகிற போது இப்ப பாருங்க, விசுவாசம் வேற, குணமாக்குற வரம் வேற, அங்கே சொல்ல அற்புதங்கள் செய்கிறது வேற என்று சொல்லப்படுது. அற்புதம் என்று சொன்னா இன்னொரு நாளும் அல்லது இன்னொரு காரியத்தை நான் பார்க்கல, புதுசா ஆண்டவர் இந்த வாழ்க்கையில செய்கிறதா அற்புதம். அப்படின்னு சொன்னா உங்களோட வாழ்க்கையில இதுவரை காலம் நீங்க காணாத ஒரு புதிய காரியத்தை இந்த ஆண்டவர் செய்கிறதா உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற அற்புதம். எத்தனை நம்புறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, இந்த வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை இன்றைக்கு நீங்க செய்வார். புதுசா தான் இருக்கு. நம்புறீங்களா ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறார்? எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் புதிய காரியத்தை? ஏன்னா 2 சொல்லி புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நாங்கள் கேட்ட வசனத்தை மனுஷ வசனமாய் கேட்காமல் தேவ வசனமாய் கேட்டால் அது விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில மெய்யாகவே பலன் செய்யுது. ஏனென்றா அது மனுஷ வசனம் அல்ல, அது யாருடைய வசனம்? எத்தனை நம்புறீங்க? இது தேவனுடைய வசனம். அப்ப தேவனுடைய வசனம் இவ்வளவு நாள் உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்யாட்டி இன்னைக்கு தேவனுடைய வசனம் உங்க வாழ்க்கையில எந்த வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னோட சேர்ந்து கொஞ்சம் பேர் விசுவாசிச்சாலும் பரவாயில்ல, விசுவாசிக்கிற வாழ்க்கையில இந்த கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா உங்களுக்கு சொல்றேன், நீங்க வந்த வண்ணமாய் போறது இல்லை. என்ன நாங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னாருன்னு நாங்கள் அறிவோம். ஒரு நாளும் அவர்களை ஆண்டவர் வெறுமனே அனுப்புறதில்லை. அப்ப உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறதுண்டா அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் தன் மகிமையை வெளிப்படுத்துறார். அவர் தன் மகிமையை வெளிப்படுத்துறாருண்டா அது அர்த்தம் ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். இன்றைய நாளையில உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த நாளை உண்டாக்கி உங்களையும் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தா இந்த வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து ஆகணும். அவர் பொய் சொல்ல, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. எத்தனை நம்பருக்கு? அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல. மனம் மாற அவர் மனுபுத்திரன் இல்ல. சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறாரா உன்னை நான் மகிமைப்படுத்தணும்னு சொன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ள எங்களை வெற்றிருக்க பண்ணா எங்களால தேவனுக்கு மகிமை உண்டாகும்னு சொன்னா சொன்னதை செய்கிற ஆண்டவர். எத்தனை நம்புறீங்க? சொன்னதை செய்கிற ஒரு ஆண்டவர். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன? நான் 100% விசுவாசிக்கிறேன், என் ஆண்டவர் நீங்க உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யலாம். ஏன்? I have the faith. எனக்குள்ள என்ன இருக்கு? விசுவாசம். ஏன் விசுவாசம் இருக்கு? விசுவாச ஆவி. விசுவாச ஆவி இருக்கிறபடினால பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன்? இந்த விசுவாசம் செத்ததல்ல. அங்கே யாக்கோபு 2ல சொல்லப்படுது, 2:20 வாசிக்கிறீங்க. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்கு. யாக்கோபு அடுத்த வாசி. உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாய் உங்கள் ஆத்மா
திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எத்தனை பேர் இந்த வேளையில் நான் கேட்கிற மாத்திரமல்ல, அதன்படி நான் செய்ய வந்திருக்கிறேன். கேட்கிற போது கேட்டுட்டு போறதுனால ஒரு அற்புதம் நடக்காது. விசுவாசம் கிரிகையினால என்ன செய்யப்படுது? பூரணப்படுத்தப்படுது. வாசிங்க 22ஆம் வசனம் தொடர்ந்து 22 வீணான மனுஷனே 22 யாக்கோபு 2:20 இல்ல வீணான மனுஷனே என்னவா? கிரிகையினால. வாசிங்க வீணான மனுஷனே கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? எல்லாரும் சொல்லுங்க, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. சொல்லுங்க, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்ப கிரிகை, எங்கட விசுவாசம் கிரிகையா இருக்கணும்டா அது பேசும். எங்கட விசுவாசம் உயிர் உள்ளதா அது கிரிகை செய்யும். இந்த கிரிகை என்னன்றதை நீங்களும் நான் அறிஞ்சிட்டோம்னு சொன்னா, கிரிகையினால நம்முடைய விசுவாசம் என்ன செய்து? கிரிகையினால முயற்சி செய்து உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் பூரணப்படுத்தலாம். ஆபிரகாம் கிரிகையினாலே அல்ல, வேதம் சொல்லுது ஆபிரகாம் விசுவசித்தான், அது நீதியா எண்ணப்பட்டுச்சு. ஆனா இதுல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அவன் விசுவசிச்ச உண்மைதான், ஆண்டவர் அதை நீதியாய் கண்டது உண்மைதான். ஆனா எப்பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசம் பூரணப்பட்டதுன்னா, ஆபிரகாம் விசுவாசம் கிரிகையினால முயற்சி செய்தபடினாலதான் பூரணப்பட்டுச்சு. அடுத்த வசனத்தை அப்படி வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைய பலிபீடத்தில் கொண்டு போய் கிடத்தி பலி செலுத்தின போது அந்த கிரிகையினாலே அல்லவோ என்ன செய்தானா? நீதிமான். அப்ப விசுவாசம் கிரிகை செய்யணும். ஆபிரகாம் விசுவாசம் எப்படி கிரிகை செய்தா? தேவன் கொடுத்த குமாரன் உண்மைதான், ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவர். அதன்படி ஆண்டவர் அவனுக்கு குமாரனை கொடுத்தார். கொடுத்த குமாரனை ஆண்டவர் சொல்லார், கொண்டு எனக்கு நீ பலி செலுத்து. ஆனா அவனுக்கு விசுவாசம் என்ன? கொடுத்த ஆண்டவர் தந்த காரியத்தை அவர் எப்படியோ நிறைவேற்றுவார். இந்த ஒரு பிள்ளையை நான் கொடுத்தா ஆண்டவர் 1000 பிள்ளை எனக்கு ஆண்டவர் தருவாரே, ஒன்றை செய்த ஆண்டவர் 1000 செய்வார் என்று அவன் தன்னுடைய கிரியையினால, தந்த கிரியை செய்தபடினால அவனிடத்துல தேவனுடைய வாக்குத்தத்தம் பூரணப்படுத்தப்பட்டுச்சு. தேவன் சொன்னதெல்லாம் நிறைவேறுச்சு. விசுவாசம் பூரணப்படுத்தப்பட்டு எதனால? கிரிகையினால. கிரிகையினால எப்படி சொல்லப்படுது? முயற்சி செய்து. அடுத்த வசனம் அப்படி வாசிங்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட என்ன செய்து? எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்து? முயற்சி செய்து. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். விசுவாசம் கிரிகையினால முயற்சி செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் பேதுரு அல்லது மனுஷன், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை கண்டித்து முயற்சியை அவர்களிடத்தில் ஆண்டவர் விட்டார். சிலோவாம் குளத்தில் ஆண்டவர் சேறு பூசி அங்கே அவனுடைய கண்ணில கழுவி போர்ச்சிட்டு ஒரு முயற்சி அவனுக்கு கொடுத்தார். போய் சிலோவாம் குளத்துல கழுவு. அவன் முயற்சி, இயேசு கிறிஸ்து அவன் மேல வச்ச கிருபை, அவன் இயேசு கிறிஸ்து மேல வச்ச விசுவாசம், அதே வேளையில் அவனுடைய முயற்சி அவனுக்கு என்னத்தை கொடுத்து? பார்வையை கொடுத்து. பேதுரு யோவான் அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ல பார்க்கிற போது பேதுரு யோவான் அங்கே போய் பார்க்கிறார்கள். அங்கே முடவன் இருக்கிறான். அவன் 40 வருஷம் சப்பானியா இருந்த மனுஷன். அவன் பார்த்து சொன்னான், எங்களிடத்துல பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, எங்களை உற்று பார். நீ என்ன செய்யறான்? எங்களிடத்துல உள்ளதை நான் உங்களுக்கு தருகிறேன். என்ன? நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழும்பி நட. அவனுக்கு தன்னுடைய விசுவாசத்தை ரிலீஸ் பண்ணின போது, அவனுக்கு அந்த விசுவாசத்தை ரிசீவ் பண்ணினபடினால அங்கே விசுவாசம் ஒன்று கொண்டு கனெக்ட் பண்ணின போது அவர் முயற்சி செய்தான். அவர்கள் கையை கொடுத்த போது அவன் எழும்பி, மிச்சம் வேதம் சொல்லுது, அவன் துள்ளி குதிச்சு நடந்து துள்ளி, அது அவனுடைய முயற்சி. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? ஆண்டவர் பார்த்து சொன்னா, பார்த்து 7 முறை போய் தீர்க்கதரிசியின் மூலமாய் சிலோவாம் குளத்துல என்ன அந்த நதியில 7 முறை நீ போய் முழுகுனாகுமா, அப்பொழுதுதான் உன்னுடைய குஷ்டரோகம் சுகமடையும். அங்கே தீர்க்கதரிசி எலிசா சொன்னபோது நாகமான் அதற்கு கீழ்ப்படியல. என்னுடைய தேசத்துல எவ்வளவு நதி இருக்கு, அந்த நதியில நான் குளிக்க முடியாதா?
அங்க பார்க்கிறோம் அவனுக்கு முயற்சி செய்ய விருப்பம் இல்லை. அவன் நினைச்சான் தன்னுடைய முயற்சி இல்லாமல் தேவன் மட்டும் எனக்கு அற்புதத்தை செய்யணும், தீர்க்கதரிசி மட்டும் ஒரு அற்புதம் இல்ல, தேவன் மட்டும் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. தேவனோடு கூட நீயும் இணைகிற போது உன்னுடைய முயற்சி தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். எத்தனை நம்புறீங்க? அதுக்கு உதாரணம் இயேசு கல்வாரியில சிலுவை சுமந்து கொண்டு போனது உண்மை. ஆனா மனிதனுடைய முயற்சிக்கு ஒப்பாகத்தான் ஒரு சாதாரண மனிதன் கொஞ்ச நேரம் இயேசுவோடு கூட சிலுவை சுமந்தான். இயேசுடைய சிலுவையினால வருகிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு வரணுமே, ஆனால் அந்த மனுஷனுடைய முயற்சி நிமித்தமாகத்தான் என் கர்த்தர் முயற்சியும் அங்கே தேவைப்படுகிற படினால்தான் ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தாராம். அருமையான தேவச்சனமே நல்லா சொல்ற 7 முறை 6 முறை அவன் அங்கே குளிச்ச வேளையிலும் அவனுக்கு சுகப்படல. 7வது முறை அவனுடைய முயற்சி சேம் காரியம். எலியா தீர்க்கதரிசியை பார்க்கிற போது எலியா தீர்க்கதரிசி சொல்றான் ஆகாப் ராஜாவை பார்த்து, ராஜாவே இந்த பெரிய மழை வந்து பெருமழையின் இரைச்சல் என்னுடைய காதில் என்ன செய்து கேட்கிறது. இந்த இரைச்சல் வருகிறபடினால, இந்த பெரிய மழை வருகிறபடினால இந்த மழை வந்து உங்களுடைய பிரயாணத்தை தடுக்காதபடிக்கு நீர் உங்களுடைய ரதத்தை பூட்டி வேகமாய் ஓடும் என்று சொல்லுகிறான். அந்த வேளையில சொன்னபோது ஆகாப் ராஜா பார்க்கிறான், ஒரு சைனும் இல்ல, ஒரு வித காரியமும் இல்ல. ஆகாப் ராஜா சோர்ந்து நிற்கிறான். தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் வருகிறான், வந்து சொல்றான், தீர்க்கதரிசி ஆண்டவனே ஒன்றையும் காணவில்லை. முதலாவது முறை போய் பார், 2வது முறை போய் பார்த்தார் ஒன்றுமில்ல, 6வது தரம் போய் பார்த்தான் ஒன்றுமில்ல, 7வது தரம் பார்த்த போதுதான் தெரிந்தது. அருமையான தேவஜனமே, தேவன் சொன்னதுனால மாத்திரமல்ல, தீர்க்கதரிசி சொன்னதுனால மாத்திரமல்ல, அதை கேட்ட விசுவாசத்தை ரிசீவ் பண்ணி ஒரு மனுஷன் முயற்சி செய்கிற போதுதான் அவனுடைய முயற்சி நிமித்தமாக என்னுடைய கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. சோம்பேறிக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கிரியை செய்ய மாட்டார். சோம்பேறிக்கு ஆண்டவர் கிரியை செய்யறதில்ல. சோம்பேறி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறதில்ல. தேவனுடைய பிள்ளைகள் முயற்சி செய்யணும். நீ வேலை வேணுமெண்டா கர்த்தரிடத்துல விசுவாசத்துல முயற்சி செய்யணும். நீ அற்புதம் வேணுமெண்டா ஆண்டவர் உனக்கு தருகிற விசுவாசத்தை ரிசீவ் பண்ணி நீ முயற்சி செய்யணும். அப்பதான் உன்னுடைய அந்த ஆசீர்வாதம் முழுவதையும் பூரணமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அங்கே வேதத்துல சொல்லப்படுது, செங்கடல் தடுத்து நின்றது. மோசே பார்த்து ஜனங்கள் புலம்பினார்கள். பின்னால எகிப்தியர்கள் வருகிறார்கள், முன்னுக்கு செங்கடல் வருகிறது, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, புலம்புகிறார்கள். மோசே தேவனிடத்தில் போய் சொல்லுகிறான், ஆண்டவரே ஜனங்கள் இப்படி பரதவிக்கிறார்கள், என்ன செய்ய? ஆண்டவர் சொன்னார், மோசே உன்னுடைய கையில் என்ன இருக்கு? நீ இந்த கோலை நீட்டு, உன்னுடைய முயற்சி. அவன் கோலை நீட்டின போதுதான் அங்கே அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்குள்ள தேவனுடைய விசுவாசம் இருக்கு, நமக்குள்ள கர்த்தருடைய பலன் இருக்கு. தேவன் தன்னுடைய வார்த்தையினால உங்களோட பேசுகிற போது, தேவன் வார்த்தையினால உங்களுக்குள்ள கிரியை செய்கிற போது, அவர் இந்த வார்த்தையை ரிலீஸ் பண்றா, அவர் அற்புதத்தை ரிலீஸ் பண்றா, அவர் அனாயிண்டிங்க ரிலீஸ் பண்றா. அந்த வேளையில நீங்க ரிசீவ் பண்ணிட்டு அதை நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணுகிற போது, அதை முயற்சி செய்கிற போது தான் உங்களுடைய கண்கள் காணும், உங்களுடைய காதுகள் கேட்கும், உங்களுடைய கரங்களால அதை எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் காண முடியும். தேவன் உனக்கு சுகம் தருகிறாரண்டா அவர் பொட்டலம் போல கொண்டு தருகிறதில்ல. நீ அதை ரிசீவ் பண்ணுகிற போது நீ முயற்சி பண்ணி பார்க்கணும். ஓ ஹார்ட் அட்டாக் காரணம் சொன்னா, நெஞ்சில குத்தி இருந்தவன் என்று சொன்னா, ஓ தேவனுடைய வல்லமை எனக்குள்ள வருகிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் ரிசீவ் பண்றேன். ஆனா ரிசீவ் பண்றதை விடாதபடி நான் மூவ் பண்ணி பார்க்கிறேன், செக் பண்ணி பார்க்கிறேன். அப்பொழுதுதான் தெரியும் உன்னை கர்த்தர் சுகப்படுத்தின தெரியும். பேக் பெயின்ல ஒருவன் இருந்தா, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளத்தோட இருந்தா, உள்ளம் தண்டில ஒரு வியாதியோட இருந்தா, என் கர்த்தருடைய வல்லமை உன்னை தேடி வருகிற போது, நீ அதை ரிசீவ் பண்ணுகிற போது, அது உனக்கு உடனே தெரியாது. நீ முயற்சி செய்கிற போது அப்பொழுதுதான் தெரியும் கர்த்தர் உன்னை சுகப்படுத்த. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பகத சொல்லு, நீ முயற்சி செய்யணும், நீ முயற்சி செய்யணும். விசுவாசம் எப்படி பூரணப்படும்? கிரிகையினாலே முயற்சி செய்து இந்த விசுவாசம் பூரணப்படும். அதான் சொல்லு, விசுவாசம் அவனுடைய கிரிகைகளோட கூட முயற்சி செய்து, கிரிகைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. not only God, தனி ஆண்டவர் மட்டுமல்ல, கிருபையினால நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அது இலவசமானது. கிருபையினால நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சர்விங் ஃபெய்த், அதாவது ரட்சிப்பின் விசுவாசம். அதே வேளையில fruit of faith, கனி, விசுவாச கனி. அதே வேளையில அந்த faith of
விசுவாச வரம். அதே வேளையில கிரேட் ஃபைத், அது ஆண்டவர் கொடுக்கிற ஸ்பெஷல். அதே வேளையில லிட்டில் ஃபைத், எங்களுக்கு கொடுக்கப்படுற கொஞ்சம் விசுவாசம். எப்ப உங்க வாழ்க்கையில லிட்டில் ஃபைத், ஒரு கொஞ்சம் விசுவாசம் இருக்கோ, அந்த விசுவாசம் தான் உனக்கு பயத்தை கொண்டு வரும். அந்த சொல்ல வேதத்தை சொல்றது அற்ப விசுவாசம். இன்னைக்கு பேதுரு இந்த சீசர்கள் எல்லாம் படகுல இருந்த போது பெரிய காற்று அடிச்சபடினால பயந்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் பயந்தீர்கள்? அற்ப விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் பயத்தை கொண்டு வரும், அது வெற்றியை கொண்டராது. அவிசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால் அவன் ஒருபோதும் இருமனம் உள்ளவனாய் இருக்க மாட்டான், ஒருமனம் உள்ளவனாய் இருப்பான். அவன் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனை புறக்கணிக்கிறவனாய் இருப்பான். அவர்களை பார்த்து சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, அவர்களிடத்தில் எந்த ஒரு கிரியையும் நடக்காது. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 58வது வசனத்தை வாசிப்போம். அங்கே அவிசுவாசம் உள்ள ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அற்புதம் செய்கிறது. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு அரவாசை பேராவது நீங்க விசுவாசம் உள்ள சந்ததியா இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ விசுவாசம் உள்ள சந்ததியில சேர்க்கப்பட்டு இன்றைய நாளில கிரியையினால முயற்சி செய்கிற உன்னுடைய விசுவாசம் பூரணப்படுகிற போது, இந்த இடத்தை விட்டு போகிற போது இரட்டிப்பான அபிஷேகத்தோடு தான் போவா, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு தான் போவா, இரட்டிப்பான பலனோடு தான் போவா. குழந்தை இல்லாதவர் குழந்தையை பெற்று தான் போவா. ஓ வியாதியோடு இருக்கிறவர் சுகமடைஞ்சு தான் போவா. ஓ நான் அந்த வாசிக்க அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே இயேசு யார்? விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவர். இயேசு யார்? கலாத்தியர் 2:22 பார்க்கிற போது பவுல் சொல்றான், நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ள வாசம் வாழுகிறார். நான் இருக்கிறேன், எனக்குள்ள அவருடைய விசுவாசம் இருக்கு. faith of God, தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் எனக்குள்ள. அப்படி என்றால் விசுவாசமே அவர் என்று சொல்ல முடியும். என் ஆண்டவருக்கு இன்னொரு பேர் கொடுக்கல என்றால் விசுவாசமே என்று ஆண்டவர் சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த விசுவாசத்தை தொடக்க முடிக்கிறவர் அவர். விசுவாசத்தை நமக்குள்ள கிஃப்டா வரமாய் கொடுக்கிறவர் அவர். fruit of faith, fruit of கனியா இருக்கிற விசுவாசம் அவர், வரமாய் இருக்கிற விசுவாசம் அவர். விசுவாசம் தான் அந்த கிறிஸ்துவுடைய ஃபவுண்டேஷன், அஸ்திவாரம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது ஏன்? அப்படிதான் எபிரேயர் 12:6 விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஈவன் பாவியை கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாராம். விபச்சாரக்காரன், வேசித்தனக்காரன், அசுத்தக்காரன், குடிகாரன் யாராக இருந்தாலும் அவனை இயேசு அங்கே ஏற்று ரட்சிச்சு மனம் திரும்பி அவனை மாற்றுகிறார். ஆனா விசுவாசம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தால் என் ஆண்டவருக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்லப்படுது. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அதில் அர்த்தம் என்ன? ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பெரிய பாவம் அவிசுவாசம். விசுவாசம் இல்லாத ஜனங்களை ஆண்டவருக்கு பிடிக்காது, விருப்பம் இருக்காது. அப்படியே நான் சிலவளை நீங்க என்ன கேட்கணும், அப்ப எங்களுக்கு எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி? ரோமர் 10:17 சொல்லுது, கேள்வியினால விசுவாசம் வரும். இன்னைக்கு நீங்களும் நான் கேட்கிறபடினால எத்தனை பேர் இந்த வேளையில இந்த செய்தியை, இந்த தேவ செய்தியை கேட்கிறதுனால விசுவாசம் வருது? விசுவாசம் வருது. 2 தெசலோனிக்கே புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, we have the growing faith. எங்களிடத்துல இருக்கிற விசுவாசம் வளருகிற விசுவாசம். அவருக்கு வாசிங்க 2 கொரிந்தியர் 2 தெசலோனிக்கர் 1:3. உங்கள் விசுவாசம், எல்லாரும் சொல்லுங்க இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? எல்லாரும் சொல்லுங்க இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? மிகவும் பெருகிற. எத்தனை பேருடைய விசுவாசம் இந்த வேளையில மிகவும் பெருகிற விசுவாசம்? பக்கத்துல சொல், hey I have the growing faith. அது வளர்ந்து கொண்டுதான் போகும். சூழ்நிலைக்காக இந்த விசுவாசம் பட்டு போகாது. சூழ்நிலைக்காக இந்த வளர்ந்த விசுவாசம் குன்றி போகாது. எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் விசுவாசத்தை தொடக்க முடிக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறபடினா எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் வளர்ந்து 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 கொண்டே போகும். அதனாலதான் பக்கத்துல உங்களோட விசுவாசம் அப்படி இருக்கு. இந்த விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா தான் அந்த மனுஷன் தேவனுடைய விசுவாசம், இந்த விசுவாசம் நீதிமான் பிழைக்கிறான். நீ நான் தேவனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். போறோம் சண்டே பார்த்தோம்.
2 கொரிந்தியர் புத்தகம் 5:17-21 படி நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். இப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய நீதி. இந்த நீதியை பெற்ற நீதிமான்கள் எதனால பிழைப்போம்? பை ஃபெய்த், விசுவாசத்தால. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? வளருகிற விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆபிரகாம், ரோமர் 4 சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசத்துல பலவீனமா இருக்கல, ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனா இருக்கான். பக்கத்துல பார்த்து ஸ்ட்ராங் ஃபெய்த். எனக்குள்ள உனக்குள்ள இருக்க வேண்டிய ஃபெய்த் எப்படிப்பட்ட ஃபெய்த்தா இருக்கணும்? இவன் ஒரு ஸ்ட்ராங் மேன். அப்படி அல்ல. ஆபிரகாமுடைய சரீரம் செத்தது, சாராளுடைய சரீரம் கற்பம் செத்தது. அவங்க பாடியை பார்க்கிற போது வெரி வீக்னஸ், அது சரியான வீக்கான பாடி, பாடியில ஸ்ட்ராங் இல்ல. ஆனா பாடிக்குள்ள இருந்த ஃபெய்த் எப்படி இருந்துச்சு? கமான், எத்தனை பேர் என்ன நான் இன்னும் 5 நிமிஷத்துக்கு முடிக்கிறேன். ஓகே, எபிரேயர் புத்தகம் 4:1 வாசி, 2 வாசி. எபிரேயர் ஆதியாகமத்து பக்கத்துல இருக்கு, கடல்ல எடுத்தால் வாசிங்க. ஆனபடினாலே எபிரேயர் 4:2, எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல எங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அது அவர்களுக்கு பலன் செய்யவில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு கேட்டபடினால் நமக்கு அது பலன் செய்து. பக்கத்துல சொல்ல, நீ இப்ப சும்மா சோங்கியா, ஒரு சோனங்கியா, ஒரு சொங்கியா, இதை நீ கேட்டியண்டா இது உனக்கு என்ன செய்யாது? இருக்கிற பலனை கொண்டு போயிடும், இருக்கிறதையும் கொண்டு போயிடும், அது பலன் செய்யாது. ஆனா நாம கேட்கிற வசனத்தை விசுவாசத்தோட கேட்டா அது என்ன செய்யும்? இப்ப நீங்க கேட்கிற இந்த வசனம் மெய்யாகவே அப்படியே வச்சுக்கொண்டு ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே, நான் இப்ப சொல்றேன், ஆகியால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்கிற போது இதை பாச அண்ணன் சொல்றாருன்னு சொல்லி மனுஷ வசனமாய் ஏற்காமல் நீங்க தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டதுனால நாங்க உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறோம்? நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நான் சொல்றேன், இது மெய்யாகவே என்ன வசனம்? மெய்யாகவே என்ன வசனம்? எல்லாரும் பக்கத்துல பாஸ்டர் என்ன பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் நாங்க கேட்கிற வசனம் மெய்யாகவே தேவ. ஓகே, இப்படி நீங்க விசுவாசித்தால் பிடிக்கும். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ள அது சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறபடினால அது எனக்குள்ள என்ன செய்யும்? நீ விசுவாசிச்சா உனக்குள்ள பலன் செய்யும். நீ விசுவாசி காட்டுங்க, உனக்கு பக்கத்துல இருந்து வேறொரு ஆள் விசுவாசிச்சா விசுவாசிக்கிற அந்த ஆளுக்கு அது பலன் செய்யும். எத்தனை பேருக்கு பலன் செய்கிற விசுவாசம் வேணும்? பக்கத்துல வாசல், நான் கேட்கிற வசனம் எனக்குள்ள பலன் செய்யும். நீ மெய்யாகவே தேவ வசனத்தை கேட்டா, இல்லாததை உருவாக்குற வசனத்தை கேட்டா, அங்க முடியாத காரியத்தை முடிவிக்கிற வசனத்தை கேட்டா, மெய்யாகவே தேவ வசனத்தை நீ கேட்டா, இது தேவனுடைய வசனம் என்று நீ விசுவாசித்தா, கேட்ட வசனம் மெய்யாகவே உனக்கு பலன் செய்யும். உனக்கு விடுதலை தரும், உனக்கு சமாதானத்தை தரும், உனக்கு சந்தோஷத்தை தரும், உனக்கு வெற்றியை தரும், உனக்கு உயர்வை தரும், உனக்கு காரியத்தை வாய்க்கப்படும். அவர் அனுப்பின காரியத்தை செய்யாமல் அந்த வார்த்தை திரும்பி எனக்கு உங்களுக்கு மேல துள்ளி குதிச்சு நடந்து ஓடணும் போது. என்னடா எனக்கு இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். பக்கத்துல வாசல், எந்த விசுவாச மனுஷன் உயிருள்ள மனுஷன், ஆவி இல்லாத சரீரம். நீங்க அப்படி படபட்டு ஆவியோட என்ன நீ ஒரு எக்ஸைட் ஆயிருப்பார். அடிச்ச பாம்பு, செத்த பாம்பு, அதுக்கு போய் பின்னா ஓடு பாம்பே, ஆடு பாம்பே, அது ஆடுமா? ஏன் செத்து போச்சு. நான் ஒரு பாம்பாட்டி, நான் உங்களை ஊதுறேன், நீங்க சில பேர் அப்படியே இருக்கிறீங்க. அது காரணம் என்ன? சாகாத அப்படி கொஞ்சம் சொல்லுங்க, கோஆபரேட்டிவ் என்பது ஏன்? இந்த விசுவாசம் முயற்சியோட கிரியை செய்யும். அல்லேலூயா. அப்படி என்ன சொன்னா என்ன? நான் நிறைய சொல்றேன், நான் ரிலீஸ் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணணும்? கமான், நான் ரிலீஸ் பண்ணிக்க, நான் எங்க இருந்து ரிலீஸ் பண்றேன்? அவர் ரிலீஸ் பண்ணிக்க நான் ரிசீவ் பண்ணினபடினால
நான் இப்ப ரிலீஸ் பண்ணேக்க நீங்க இப்ப கொஞ்சம் பெறாம இருக்க போறாங்க. மற்றவங்க என்ன போறீங்க? ஆடு பக்கத்துல வசனம் கேட்ட வசனத்தை விசுவாசத்தோட கேள். விசுவாசம் இல்லாத சந்ததியை எது வரைக்கும் நான் உனக்கு புருஷனா இருப்பேன், எது வரைக்கும் நான் உனக்கு பொஞ்சாதியா இருப்பேன், எது வரைக்கும் நான் உனக்கு பாசலா இருப்பேன். விசுவாசம் விசுவாசத்தோட தான் சேரும். அவிசுவாசோடு இணைக்கப்படும் வேதம் சொல்லுதான். பக்கத்துல விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இது ரட்சிக்கப்பட்டவனுக்கு சொல்லல. அதுதான் அப்ப எங்கட குடும்பத்துக்கு பிரச்சனை. ஒளிக்கும் இருளுக்கும் யார் இந்த ஒளி? இயேசு தான். ஆனா மத்தேயு 5 சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு நீங்க தான் ஒளி. தேவனுடைய சாயலாய் 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்ப தேவனுடைய வார்த்தை ஒளி. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுனால என்ன வருது? ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசம் வந்தா ஒளிக்கும் இருளுக்கும், எனக்குள்ள விசுவாசம் இருந்தா இவருக்குள்ள விசுவாசம் இருந்தா இந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்ல. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது யார்? இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறபடிதான் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாதவர்கள் அவர்கள் பேலியாட்களாய் இருக்கிறார்கள். பேலியாட்கள் எப்பொழுதும் முள்ளை போல இருப்பார்கள். பேலியாளின் மகன் அப்சலோம் என்று சொல்லப்படுது. பேலியால புள்ள குறை பிடிச்சு கொண்டே இருக்கும். இப்ப நீங்க அந்த பெய்த பத்தி கேட்க, அப்ப நீ சொல்லிக் கொண்டிருந்த அவனுக்கு வீடு வருமா? வருமடாப்பா, என்ன சொல்றீங்க? இப்படி சொல்லி கொண்டிருந்தா கட்டாயம் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவேன், தொப்பா தான் பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்ப இல்லாம இருக்கு. உலகத்துக்கு பைத்தியம் சொல்லி அதனால நீங்க எங்களை பார்த்து பைத்திய பாஸ் சொல்றீங்க. That's true. உலகத்துக்கு நீங்கள நானும் பைத்தியம். தேவனுடைய ஒரு வசனம் அப்படிதான். சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு உபதேசமே பைத்தியம். உன்னையுமே பைத்தியம் குறைஞ்சா போற. நான் ஒரு பைத்தியமா இருக்கிறபடிதான் நீ ஒரு வைத்தியமா இருக்கிற. அல்லேலூயா. பரவசம். இது மெய்யாகவே தேவ வசனம். சொல்லுங்க, இது மெய்யாகவே தேவ வசனம். பகல் வாசல் சிஸ்டர் நீங்க தனி கட்டையா இருக்காங்க, பிரதர் நீங்க தனி கட்டையா இருக்காங்க. என்ன கட்டையா இருக்கணும்? சேர்க்கப்பட்டதா இருக்கணும். விசுவாசத்தை தொடக்கி முடிக்கிறவர். விசுவாசம் இல்லாத சந்ததியே. விசுவாசம் எப்போதும் கோஆபரேட்டிவ் தான். விசுவாசம் எப்போதும் யூனிட்டி தான். விசுவாசம் எப்போதும் டுகெதர் தான். எத்தனை நம்புறீங்க? நான் விசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நல்லா சொல்ற, உங்களுக்குள்ள இருக்கிற faith, strong faith. வேதத்துல சொல்லப்படுது மத்தேயு சுவிசேஷத்துல 8ல 150 போகிறான். 150 போகிற போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். மத்தேயு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல கேட்கிறான். பார்த்து ஆண்டவர், நான் ஒருவனை வாண்டா வரேன், ஒருவனை போட்டா போகிறேன் ஆண்டவரே எப்படி எல்லாம் கேட்க, நீ இந்த வீட்டுக்கு வர தேவையில்லை, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த ஊழியன் என்ன செய்வான்? குணமடைவான். உடனே ஆண்டவர் சொல்றா, இஸ்ரவேலர்களுக்கும் 8வது வசனம் பண்ணுகிறது, இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணல. இங்கிலீஷ் சொல்றது அது great faith. இஸ்ரவேலர்களுக்குள்ளும் தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் எப்போதும் ஆலயத்துக்கு வருவர்கள், ஆராதிக்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. அவனுடைய faith உருவத்தில் அல்ல, அவனுடைய faith in ஆண்டவருடைய word, வார்த்தையில இருந்துச்சு. இன்னைக்கு உங்களோட faith எங்க இருக்கு? இயேசுக்கு வந்து சில பேருக்கு கனவுல வந்து சொல்லுவாங்க தெரியுமா? அப்பதான் நம்புவாங்க. கனவுல வந்து சொல்லுவாங்க, மோனே அவளை நீ திருமணம் செய்த எனக்கு புரோக்கர் தான் ஆண்டவர். அவருக்கே கல்யாணம் எல்லாம் போயிடுது. சில சொல்ல ஆண்டவர் எனக்கு சொல்ல புரோக்கர் வந்து, அவளே நீ அவனை தான் கட்டு, நீ கட்டிப்ப, அவன் கட்டித்தான் வைப்பான். ஏன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் வந்து ஒரு ரூபத்துல சொன்னா தான் நான் போறதில்லை. யோவான்ல சொல்றார், கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டல, காணாம விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அப்ப இப்ப அவர் எப்படி இருக்கிறார்? ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற ஆண்டவர் வேர்ட், வார்த்தையாய் இருக்கிறார். 150 வார்த்தையை ஆண்டவர் ஏன் கனப்படுத்தினவர்? அவனுடைய விசுவாசத்தை ஒரு பெரிய விசுவாசம் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார்? அவனுக்குள்ள இஸ்ரவேலர்கள் கூட, அந்த இஸ்ரவேல் ஜனம், இயேசுவை புறக்கணித்த இஸ்ரவேலர்கள்
அவர் பிறந்த சந்ததி அந்த ஜனமே ஆண்டவருடைய வார்த்தையில நம்பிக்கை வைக்கல. ஆனா புறஜாதியான நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அந்நியன் வார்த்தையில நம்பிக்கை வச்சான். வார்த்தையில நம்பிக்கை வைக்கிற எந்த மனுஷனோ, வார்த்தையை விசுவாசிக்கிற மனுஷன் எந்த மனுஷனோ, அவனை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரியை செய்ய. ஹல்லேலூயா. அப்படி என்றா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எது மேல இருக்கு? என் ஆண்டவர் வந்து சொன்னாதானா, அல்லது வெளியே வந்து சொல்லாதானா, அல்லது பொங்கே வந்து சொன்னாதானா, அல்லது எத்தனை பேர் பார்த்து சொல்லக்கூட இல்ல, இது தேவனுடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நம்புறேன், இந்த வார்த்தை பொய் சொல்லாது, இந்த வார்த்தை பொய் சொல்லாது, பொய் சொல்லாது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆண்டவருடைய வார்த்தையோ ஒளியா. ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்ல, பிரதர் நான் இந்த வார்த்தையை நம்புறேன், நான் பாஸ்டரை நம்பல, சபையை நம்பல, உலகத்தை நம்பல, பெரிய தீர்க்கதரிசியை நம்பல, யார நம்புற? அந்த சராசரங்களை படைச்ச ஆண்டவருடைய வார்த்தையை நம்புற. அந்த வார்த்தை சொன்னா போதும், அது யார் வடிவில சொன்னாலும் சரி. இப்ப பாருங்க, இது வந்து நான் கொடுத்துட்டேன். இது என்ன சூரா சொல்லுங்க. ஓகே, நீங்க கொடுங்க. என்ன சொன்னது? சூரா நீங்க கொடுங்க. இல்லைங்க, சூரா பஸ் நான் 3 பேர் மாறி வந்திருக்கேன். ஆண்ட உருவத்தில் ஒண்ணு இல்லை, பொருள்ல தான் இருக்கு. இது பாஸ்டர் இருந்தாலும் சரி, விக்கி கொடுத்தாலும் சரி, இந்த தம்பி கொடுத்தாலும் சரி, ஆர் தம்பி கொடுத்தாலும் சரி, இது ஆற்ற வார்த்தை. எத்தனை நம்புறீங்க? இது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சரி, மாலா கொடுக்குது பவுன் கையால. இது பவுனா மாறுமா? வெள்ளையா மாறுமா? பக்கத்த பாசல் ஒண்ணுமா மாறாது. வானமும் பூமி ஒளிஞ்சாலும் அவங்க வாக்கு தத்தம். அப்ப அந்த வாக்கு தத்தம் உண்மை உள்ளது. எத்தனை நம்புறீங்க? நம்புறீங்களா? எத்தனை நம்புறீங்க? அதனால இந்த வார்த்தை சொன்னபடிதான் நடக்கும். எத்தனை நம்புறீங்க? எத்தனை சொல்றீங்க இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்? ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து நூற்றுக்கு அதிபதியை பார்த்து கிரேட் ஃபெய்த் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் வார்த்தையை விசுவாசித்தான். வார்த்தையை விசுவாசித்தான். வார்த்தையை ஒரு மனுஷன் எவன் விசுவாசிக்கிறானோ அவனை கண்டு ஆண்டவர் ஆச்சரியப்படுவார். உடனே சொன்னா ஓகே, உன் விசுவாசம் உன்னை ரட்சிச்சு நீ சமாதானத்தோட போ. உன் ஊழியன் என்ன செய்வான்? சுகமடைவான். நீ வந்தது ஊழியன் சுகத்துக்காக. அங்கே நான் எதிர்பார்த்தது நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா நீ நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற அந்த விசுவாசத்தை காட்டிலும் என்ற வார்த்தையை நம்புறியே. That is a revelation. அதான் வெளிப்பாடு. இயேசுன்ற உருவத்தை கூட அவன் பார்க்கல, தேவனுடைய வார்த்தையை நம்பினான். ஒருவன் வாண்டா, ஒருவன் வர்றான், போண்டா பகுறான். அப்ப அவனுக்கு தெரிஞ்சது அந்த வார்த்தையில இருந்த வல்லமை. சாதாரண மனுஷன் நான் சொல்ற வார்த்தையிலே அவ்வளவு அதிகாரம் இருந்தா அந்த சராசரங்களை படைச்ச ஆண்டவருடைய வார்த்தையில கமான் எத்தனை செலக்கட. ஹல்லேலூயா. பெரிய கை தட்டி அந்த வார்த்தைக்கு நன்றி செலுத்து. பக்கத்து வாசல்ல நான் கேட்கிற வசனம் ஜீவனுள்ள வசனம். நான் கேட்கிற வசனம் ஜீவனுள்ள வசனம். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தை தான் முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் பார்த்தவனு சொன்னார், இஸ்ரவேலர்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. வார்த்தையை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் அற்புதம் அடையாளம் பண்ணாத மாத்திரமல்ல, வார்த்தை எத்தனை சொல்லக்கூடாது? நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை என்னை வெட்கப்படுத்தாது, இந்த வார்த்தை என்னை கைவிடாது, இந்த வார்த்தை என்னை திரும்ப உயிர்ப்பிக்கும், இந்த வார்த்தை சகல ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த வார்த்தை தான் ஆண்டவர், இந்த வார்த்தையில தான் திருநிட்டீங்க. ஹல்லேலூயா. நல்லா சொன்ன, இந்த வார்த்தையை மட்டும் நீ நம்பினாக்க அவ்வளவுதான். இதே மாதிரி மத்தேயு சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கிற போது 15:22 வாசிங்க. 15:22. ஒரு ஸ்திரீ ஒன்று ஓடி வராள். கானானிய ஸ்திரீ ஒன்று ஓடி வராளாம். ஆண்டவரே, பாருங்க, கானானிய ஸ்திரீ புறஜாதியான பெண். அவள் வந்து இஸ்ரவேலரோட கூட சம்பந்தம் கலக்க முடியாது. இஸ்ரவேலர்கள் கானானியர்களை ஒரு நாய்க்கு சமமாய் நினைக்கிறவர்கள், எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனா அவளுக்கு தெரியும்
பொய் சொல்றவர் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ரோமர்ல சொல்லப்படுது, விசுவாசிக்கிறவர்கள் மேலும் பலிக்கும் தேவ நீதி. யார் மேல பலிக்கும்? விசுவாசிக்கிற அவர் மேலும். அது நீ கானானிய ஸ்திரியாய் இருக்கலாம், ஸ்ரீலங்கா ஸ்திரியாய் இருக்கலாம், இந்தியா ஸ்திரியாய் இருக்கலாம், முஸ்லீமாய் இருக்கலாம், இந்துவாய் இருக்கலாம், யாராய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ வார்த்தை அவன் விசுவாசிக்கிறான். அந்த விசுவாசிக்கிற வாழ்க்கையில அந்த அற்புதத்தை செய்கிற ஒரு காரியம். இந்த அறிவு அவளுக்கு கிடைச்சு. அதனால அவள் என்ன செய்யறான்? ஓடி போறான். ஓடி போய் சொல்றான், ஆண்டவரே தாவி. அவளுக்கு ஒரு வழிபாடு கிடைச்சு. என்னன்னு? அப்பொழுது அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீயின் ஒரு வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இரங்கோ. யாரிடத்துல இரக்கம் இருக்கு? இயேசுவிடத்துல. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில எந்த மனுஷர்களாலும் தீர்க்க முடியாத பிரச்சனை, எந்த ப்ராப்ளத்தை, என்ன காரியத்தாலும் இந்த ப்ராப்ளத்தை தீர்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தா உங்களுக்கு ஒரு மனுஷனிடத்துல இரக்கம் வேணுமெண்டா, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் அல்ல, அந்த சராசரங்களை படைச்ச ஆண்டவர் அவரிடத்துல இருந்து உனக்கு இரக்கம் கிடைச்சது. ஆனா வேறொருவருடைய இரக்கமும் தேவையில்லை. என் கர்த்தர் இறங்கினார். இறங்கினதா அவள் போய் கேட்டதான், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்ய? இறங்கும். எத்தனை பேர் இந்த வேளையில ஆண்டவருடைய இரக்கத்துக்காக அவர் இறங்குவார். 2 கொரிந்தியர் 1 சொல்றது, அவர் சகலவித ஆறுதலின் தேவன், இரக்கங்களின் பிதா. இயேசு அவர் இரக்கங்களின் பிதா. அந்த இரக்கங்களின் பிதாவை அவள் அறிஞ்சபடினால அவள் ஓடி போகிறாள். இன்றைக்கு அவளை காட்டிலும் நீங்களும் நானும் எவ்வளவு ஆண்டவரை பற்றி அறிஞ்சிருக்கோம் தெரியுமா? அப்படியானாலும் நாங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? மனுஷனிடத்தில் ஓடுறோம். அதால ஒரு பிரயோசனம் இல்ல. மனுஷனை நம்புவது என்னத்தை கொண்டரும்? கர்த்தரை நம்புகிறவனோ மனுஷனுடைய இரக்கம் என்னவாம்? காணலை போல. நீங்க இரக்கம் 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 போய் அது காணலை போல இருக்கு. ஆனால் கர்த்தருடைய இரக்கமோ 1000 ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய இரக்கம் இருக்க. வேதம் சொல்லுது, அல்லேலூயா, அவருடைய இரக்கம் 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 தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை வரைக்குமே உள்ளது. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறை வரைக்குமே உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவர்களுக்கெல்லாம் தேவனே, நம்மை தேடி வந்த தெய்வம் அவரே. சொல்லுவோம் எல்லாரும், நம்மை தேடி வந்த தெய்வம் அவரே. பாடியவர் சமூகத்தில் ஓடியவர் சந்நிதி ஆடி இன்று மகிழ்ந்திடுவோம். பாடியவர் சமூகத்தில் கூடியவர் சந்நிதி ஆடி இன்று மகிழ்ந்திடுவோம். நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரே பெரியவரே, அவர் துதிக்கப்படத்தக்கவரே. கர்த்தரே பெரியவரே, அவர் துதிக்கப்படத்தக்கவரே. அவரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமாய் இயமே. எத்தனை சொல்லணும்? அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு என்ன உள்ளது. இயேசுவை நீ சொந்த ரட்சகரா ஏற்றிட்டா நீ மட்டுமல்ல, அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறைக்கு இருக்கு. பாருங்க, இந்த தாய் தன் பிள்ளைக்காக ஆண்டவர்கிட்ட போனான். ஆனா ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்பட்டுச்சு.
நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக போனான். ஆனா ஆண்டவர் வேலைக்காரன புகழ இல்ல. யார புகழ்ந்தா? நூற்றுக்கு அதிபதியே. இன்னைக்கு நீங்களும் நானும் சில வேளைகளில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற போது, மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய பாத்திரம் வருகிற போது, மற்றவர்களுக்காக நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிற போது, மற்றவர்கள் மட்டுமல்ல ஆசீர்வதிக்கப்பட போகிறது, முதல்ல ஆசீர்வாதம் பெற போறது நீங்களும் நானும் தான். அதனால இன்றைக்கு ஊழியர்கள் ஏன் தெரியுமா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற போது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் இரக்கத்துக்காக காத்திருக்கணும். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறை. இவள் கண்டோடனே ஒன்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் போய் சொல்கிறாள், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவன் சொல்றான், அவருடைய மகள் பிசாசினால என்ன செய்கிறாள்? கொடிய வேதனை. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய குடும்பம் காலம் முடிய போல் அப்படிதான் சொன்ன. உங்களுக்கு தெரியும், கணவரோட பேசி ஆண்டவர் குடும்பத்தில் பிள்ளைகள் கொடிய வேதனைப்படுறாங்க. குடும்பத்தில் கொடிய வேதனை, கணவன் மனைவிக்குள்ள கொடிய வேதனை, வேலை இல்லாத கொடிய வேதனை. ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்கிற போது ஏதோ ஒரு காரியத்தினால் அவங்களோட வாழ்க்கையில ப்ராப்ளம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய வேதனையில நீங்க படைக்குள்ள யாராவது ஒரு ஆளாவது இயேசுவை நோக்கி கூப்பிட்டா அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுறோம். அந்த குடும்பம் அந்த கொடிய வேதனையிலிருந்து நீக்கப்படுறோம். மகளுக்காக தாய் கேட்ட போது என் கர்த்தர் அந்த மகளையும் விடுவிச்சு அந்த தாயுடைய கண்ணீரையும் துடைச்சது உண்மை என்றா நீ கர்த்தரிடத்தில் கேட்கிற போது கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்ப்பார். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கணவனை ஆசீர்வதிப்பார், சொந்த பந்தத்தை எதிர்மே சொல்லுங்க, சொந்த பந்தத்தை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா? அது போல அதுல சொல்லப்படுது. அவர் சொல்ல கொடிய வேதனைப்படுகிறான்னு சொன்ன போது ஆண்டவர் எங்கே போகிறார் சொல்லப்படுது. திரும்ப அவள் பின்தொடர்ந்து போகிறாள், விடவே இல்லை. சீசர்கள் எல்லாம் சொல்ற, ஆண்டவரே இவளுமை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாள். அவள் அங்கே பாவம் கிவ் அப் இல்ல, விடே இல்ல. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில சில வேளையில தேவனை தேடிக்கொண்டிருப்பீங்க, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, ஆண்டவரை பின்தொடர்ந்து போய் கொண்டிருப்பீங்க. இன்னும் உங்களோட விண்ணப்பத்துக்கு பதில் கேட்காதது போலதான் இருக்கும், இன்னும் உங்களோட தேவை சந்திக்கப்படாத போலதான் இருக்கும். பலர் சீசர்கள் அதுல சொன்னது யார்? சீசர்கள். அங்கே சீசர்கள் பார்த்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே இவள் உம்மை பின்தொடர்ந்து வருகிறாள். அந்த வேளையில சீசர்களால ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு அதே போல அநேகருடைய வாழ்க்கையில அநேக ஊழியர்கள் ஜெபிச்சிருப்பார்கள், ஒன்றுமே பலன் இல்ல, மனுஷர்கள் ஒன்றுமே செய்யலாது. அப்படி இருக்கிற போது நீங்க சோர்ந்து போக கூடாது, விட்டுறக்கூடாது. பக்கத்து வாசல் ஆண்டவர் விட்டுறக்கூடாது, தொடர்ந்து போகணும். அவர் கேளாதது போலதான் இருக்கும், அவர் பார்க்காதது போலதான் இருக்கும். அவருக்கு தெரியாத அவர் கானானிய ஸ்திரீ என்று தெரியும், அவருக்கு தெரியாத அவருடைய மகள் அங்கே கொடிய வியாதிப்படுகிறார் தெரியும். அப்படியானால் ஏன் ஆண்டவர் வெயிட் பண்ணா? கிரிகையினாலே விசுவாசம் முயற்சி செய்து பூரணப்படுத்துவதை ஆண்டவர் எதிர்பார்த்தார். அவளுடைய முயற்சி, அவள் கிவ் அப் பண்ணல, அவள் விடல. ஓ நான் நாய்க்குட்டி தான், நான் ஒரு நாய் தான், இந்த அப்பத்தை எடுக்க தகுதி இல்லை, ஆனாலும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்கும், உம்முடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்கும். ஏன்? எல்லா மனிதரையும் நேசிக்கிற ஒரு தெய்வம் என் ஆண்டவர் இயேசு, அது அவளுக்கு தெரியும். இன்றைக்கு அதே போல உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில யார் கைவிட்டாலும், எந்த தெய்வங்கள் கைவிட்டாலும், எந்த மனிதர்கள் கைவிட்டாலும், எந்த ஊழியர்கள் கைவிட்டாலும், நீங்க நம்பின மனிதர்களினால உங்களுக்கு அந்த காரியத்துக்கு பதில் செய்ய முடியாவிட்டாலும் ஒன்று சொல்லுகிறார், இயேசுவை பின்தொடர்ந்து போ, ஆண்டவரை பின்தொடர்ந்து போ, ஆண்டவரை பின்தொடர்ந்து போ. என் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் உன்னை எத்தனை பேர் சொல்கிறீங்க? அவர் கைவிடவே மாட்டார். நடந்தது என்ன சொல்றார்? பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லதல்ல. பிள்ளை இல்லாத ஒரு அந்த அவருடைய பிள்ளை என்று சொல்ல தகுதி இல்லாத அந்த பெண்ணுக்கே என் கர்த்தர் அற்புதம் செய்தார். பிள்ளைகள் என்று சொன்ன உங்களுக்கும் எனக்கும், பரிசுத்த ஆவியினால பிள்ளைகள் என்று அழைக்கப்படுற உங்களுக்கும் எனக்கும், இயேசுவின் இரத்தத்தால மீட்கப்பட்ட எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் பேர் விசுவாசித்தாலும் கைதட்டிக்கிறதுக்கு சொல்லி கொஞ்சம் பேர் விசுவாசி. பகவா சொல்ல சிஸ்டர், நான் ஆண்டவருடைய பிள்ளை. பகவா சொல்ல, நான் ஆண்டவருடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? நான் ஆசீர்வாதத்துடைய பிள்ளையை மாத்திரமல்ல, மாமிசத்தில் ஆசீர்வாதத்துடைய பிள்ளையா இருக்கலாம், ஆவிக்குள்ள நான் அண்ட சராசரங்களை படைச்ச என் ஆண்டவருடைய பிள்ளை. அப்படியான பிள்ளைக்கு தான் இந்த அப்பம் சொந்தம். பிள்ளைகளுக்கு அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுகிறது. பகவா சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளைக்கு சுகத்தை கொடுக்கிறது, அந்த அப்பத்தை வச்சிருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? எத்தனை நம்புறீங்க? பாருங்க, ஆண்டவர் ஆல்ரெடி அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறார். மற்ற கருத்துல சொல்லலாம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளை வேதையாய் ஆட சொரியமா என்னோட இருக்கிற இந்த அப்பம் எது தெய்வீக சுகம்,
இதை நான் இந்த பிள்ளைகளை எந்த பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்குரிய இந்த அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுறதுக்கு நல்லதல்ல. அவ்வளவுக்கு இதுல இருந்த என்னன்னா, ஒரு மனுஷன் இயேசுட பிள்ளையா மாறிட்டான். ஆண்டவர் எவ்வளவு கர்சனை வச்சுக்கா தெரியுமா? அவங்கள எவ்வளவு கருத்து வச்சுக்கா. கமான், எத்தனை சொல்லக்கூடாது, என்ற தெய்வம் என்னில எவ்வளவு அக்கறை வச்சிருக்கிறார். எல்லாரும் உணவு துரோகம் செய்வாங்க, அவர் மட்டும்தான் துரோகம் செய்ய மாட்டார். அவர் கருத்தா பாபா, அவர் ஆயுதப்படுத்தி வச்சிருப்பார். என் பிள்ளை கேன்சர் வந்துருக்கு, நான் சுகப்படுத்தணும். இந்த தெய்வீக சுகம் என் பிள்ளைக்கு கொடுக்கிற அப்பம். பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுகிறது நல்லதல்ல. அவங்க இயேசு ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் சொல்ல அவங்க நாய்க்குட்டியை போல இருக்கிறாங்க. உடனே ஆண்டவரே உண்மைதான், ஆனாலும் எஜமானுடைய மேசையில் இருந்து விழுகிற துணிக்க, பிள்ளைகள் தின்ற துணிக்க எஜமான அல்ல. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் எங்களை மேன்மை வச்சிருக்க தெரியுமா? எஜமான் தின்ற துணிக்க மிங்கிற துணிக்க அல்ல. நீர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போது பிள்ளைகள் திண்டு மிங்கிற துணிக்க என்று நாங்கள் சாப்பிடுகிற போது we are going to heal, நாங்கள் சுகப்பட போகிறோம். அப்படி என்றா உன்னை ஆண்டவர் கேன்சரோட இருக்க விடுவாரா? எத்தனை பேர் ஆண்டவரோட பிள்ளை என்று சொல்றீங்க? கலாத்தியர் 4 சொல்ல, அப்பா பிதாவின் அழைக்கத்தக்க புத்திர சுகாரத்தை பெற்றிருக்கிறோம். வேதனை சொல்ல, அவருடைய நாமத்து மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? You are the child of God. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். பக்கத்துல வந்து, ஏய் நீ ஆண்டவருடைய பிள்ளை. நான் தான் ஏதோ கழுத மேய்க்கிறோம் கத்துற மாதிரி கத்துறேன். நீங்க சில நான் ஆண்டவருடைய பிள்ளையா? நீ நம்பினாலும் நம்பாட்டில் நான் தான் சொன்னேன், ரோயல் ஃபேமிலியில பிறந்துட்டேன். ஆண்டவர் கிருபையா உங்களை ரட்சிச்சுட்டா. இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்கிற போது நீங்களும் நானும் ஆண்டவரோட பிள்ளைகளா மாறுகிறோம். பிதாவுக்கு பிள்ளைகளாகிறோம். இந்த பிள்ளைகள் ஆகிட்டா தெய்வீக சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். இந்த தெய்வீக சுகம் என்று சொல்லுகிற போது தனியே ஹீலிங் அல்ல, ஹீலிங் அண்ட் ஹெல்த், சுகமும் ஆரோக்கியமும். இந்த ரெண்டும் ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு. அப்படின்னா குழந்தை இல்ல, பக்கத்து பாசல் கட்டாண்ட தருவர்றா. ஹெல்த்தா இருக்கணும், நீ ஆசுவாதமா இருக்கணும், ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும், சந்தோஷம். ஏதோ நானே எனக்கு பிரசங்கம் பண்ற மாதிரி கிடைக்க. ஏன்னா நீங்க ஒரு தடவை ரிசீவ் பண்ண, எத்தனை பேர் ரிசீவ் பண்றாங்க? சிறுபா சொல்ல, இயேசு நாமத்தினால நான் விசுவாசத்துல தேவனுடைய வார்த்தையை ரிலீஸ் பண்ற போது, விசுவாசத்துல ரிசீவ் பண்ற வாழ்க்கையில குழந்தைகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும், சுகங்கள் கிடைக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இது நடக்கும் நடக்கும் நடக்கும், இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சொல்ல பார்த்து பிள்ளைகளோட அப்பத்தை நாய்க்குட்டி போறது அவசரம். ஆமாண்டவரே, பிள்ளைகள் சாப்பிடுறது இல்லத்துல விழுமே, அவ்வளவுக்கு மீங்கி அதையாவது நாம சாப்பிடுவோமே. அது அர்த்தம் என்ன? காட்டு புஷ்பத்தை கவனிச்சுப்பார், ஆகாயத்தை பறவையை கவனிச்சுப்பார், அவைகளை எல்லாம் உடுத்து வச்சு போஷிப்பிக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அப்பத்தை கேட்டா கல்லையோ கொடுப்பான், மீனை கேட்டா பாம்பையோ கொடுப்பான். அப்படி இருக்கிற போது தன்னுடைய பிள்ளைகள் பரமபிதாவிடத்தில் கேட்கிற போது, மத்தேயு 7 சொல்லப்படுது, பரமபிதாவிடத்தில் கேட்கிற போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறது அதிக. நன்மையான ஈவுகளை கொடுக்கிற அதிக. சொல்லு, எனக்கு நன்மையான ஈவுகளை கர்த்தர் தருகிறது அதிக. நிச்சயம். குழந்தை நன்மையான ஈவா, நல்ல வாழ்க்கை நன்மையான ஈவா, படிப்புல உயர்வு நன்மையான ஈவா, வியாதி இல்லாம வாழுகிற வாழ்க்கை நன்மையானதா, உங்களுக்கு வீடு வர்றது நன்மையான ஈவா, விசா வர்றது நன்மையான ஈவா, உங்களோட வாழ்க்கையில எப்போதும் செழிச்சிருக்கிற கமா எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நன்மையான ஈவா தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், இவள் இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றார், 28வது வசனம் மத்தேயு 15:28 வாசிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, உனக்கு என்ன செய்யட்டும், நீ விரும்புகிறபடி உனக்கு. பக்கத்து சொல்லு, கிரியையினாலே முயற்சி செய்கிற விசுவாசம் விரும்புகிறபடியாகும். அவள் கிவ் அப் பண்ணல, விடல. ஆண்டவர் சொல்லிட்டார், நீ நாய் விடல. பக்கத்து சொல்லு, யாக்கோபு ஆண்டவர்ட்ட காலை பிடிச்சு சொன்னான்,
தூதனகால நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உடைய பாதத்தை விட போறதில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கல. ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கல. சரி, அப்படி என்றா இந்த கானானிய ஸ்திரீ புறஜாதி பெண் தொடர்ந்து போன போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா? ஆசீர்வதிக்கல. எப்படி ஆசீர்வாதம்? நீ விரும்புகிறபடி. எனக்கு அப்படி ஒரு வாக்குத்தத்தம் தந்திருந்தால் நான் என்ன கேட்டிருப்பேன்? சரி, உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ விரும்புகிறபடி உனக்கு. இப்ப கரனுக்கு சொல்றார் ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். என்ன செய்யும் கரன்? பிள்ளைக்கு சோமாகுது, அது ஓகே தான். நான் அப்படி கேட்டுக்க மாட்டேன். நான் என்ன செய்ய? ஊட்டி சக்கம் கூட நீங்க என்ன விட்டு விலத்த கூடாது, நான் உங்களை விட்டு விலக கூடாது. என்ன தூக்கி கொண்டு திரியும். நான் அப்படி ப்ராமிஸ் கொடுக்குற பாருங்க. அதாவது கிரிகையினால முயற்சி செய்கிற விசுவாசத்துக்கு ஆண்டவர் சொல்றது என்னண்டா, உன் விருப்பப்படி. இதை விட என்ன பிளஸிங் வேணும்? இப்போ சில பேருக்கு வந்து டேவிட் பெக்கத்தை கல்யாணம் கட்டணும்னு ஆசை இருக்கு. நீ விரும்புகிறபடி உனக்கு. சில பேருக்கு வடிவேல கல்யாணம் கட்டணும்னு ஆசை இருக்கு. நீ விரும்புகிறபடி உனக்கு. என்ன ஏதோ புதுசா வடிவேலண்டா, இதை நான் புதுசா நீங்க பார்க்காததை நான் பார்த்தது. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ப்ராமிஸ், ஒரு பெரிய ப்ராமிஸ் ஆண்டவர் தர. ஏன்? கிரியையினால முயற்சி செய்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் முயற்சி செய்யணும். பக்கத்து பாசம் டோன்ட் கிவ் அப், விட்டுறாத. எனக்கு கூட இங்கிலீஷ் வர்ற மாதிரி இருக்கு. பக்கத்து பாசல விட்டுறாத, தொடர்ந்து என்ன செய். வேதம் சொல்ல அவள் தொடர்ந்து போய்க்கொண்டே இருந்தா. இதே தான் அவன் 10 சொன்னான், ஆண்டவரே தாவீது குமாரனே என் மேலே இரக்கமாயிரும். முன்னடந்தோறும் பின்னடந்தோறும் பார்த்து சொன்னார்கள், குருடா சத்தம் விடாம இருந்த அவன் என்ன செய்தார்கள்? அதட்டினார்கள். அதட்டுற வேளையில் அவன் பார்த்து சொல்ல, வேதம் சொல்ல, அவன் முன்னிலும் அதிகமாய் அவனுடைய இருந்த விசுவாசம் கிரியையினால என்ன செய்து? முயற்சி செய்தது. ஆனா பூரண பட்டிச்சுதா? படையிலையா? பட்டிச்சு. ஆண்டவர் சொன்னார், அவனை இங்க கொண்டு வா. நீங்க சில பேர் இந்த சேர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டன் நிக்க போறீங்களா? ஜபிச்சு ஜபிச்சு என்னத்தை கண்டன் ஜபத்தை நிப்பாட்ட போறீங்களா? உவாசம் பண்ணி என்ன மெலிஞ்சி பாருங்க. சோமாலி ஆள் மாதிரி கிடையாது. இங்க இதுக்கு ஒன்று கூட சோமாலி ஆள் இல்லை. அப்படின்னா மெலிஞ்சதுண்டா அது என்னவா இருக்கும்? எல்லாம் அப்படியே 6 இப்போ 8 வருது. ஆமன் அப்படிதான் வரும். ஒரு பாருங்க, யோசிச்சு கடவுள் சோத்ரம். எத்தனை விசுவாசிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் விசுவாசம் வந்து முயற்சியினால கிரியை செய்து கொண்டே இருக்கணும். திமிர்வாதக்காரன் 4 பேர் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட விசுவாசம் முயற்சியில கிரியை செய்து வந்தாங்க. எல்லாம் ஃபுல் பேக், கொண்டு போக இடம் இல்லை. என்ன செய்தாங்க? கூரிய விசுவாசம் கிரியை செய்து பாருங்க. எப்படி கூரிய உடைக்கிற அளவுக்கு அவனோட விசுவாசம். தச்சமே நாங்கள் என்ன சொல்லுமா, உடைச்சு கொண்டு போய் ஆண்டவர் சுகப்படுத்தாட்டி புற இந்த கூரையை யார் போட்டு கொடுக்குற? நாம முதல்ல இந்த அன்பிலிவ் அவ விசுவாசம் கொண்டுருவான். இதே நம்ம ரட்சிச்சிடும். சேர்ச்சுக்கு இப்ப வரைக்கும் ஆகல என்னண்டா, எத்தனை பாசமா கை வச்சு ஜெயிச்சே மாற இல்லை. இது மாறப்போதா? மாறாது. ஏன்? உண்ட விசுவாசம் அது கிரியை செய்துட்டு இந்த விசுவாசத்துல இங்க வந்தா நான் ரிலீஸ் பண்ணினா நீ என்ன செய்வ? உங்க இருந்து உண்ட அவிசுவாசத்தை நீ ரிலீஸ் பண்ணுவ. அப்ப ரெண்டும் அடி பிரியசனப்படாது. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? எத்தனை பேர் ஹல்லேலூயா? எலியா சொன்னா, எலிசா பார்த்து சொன்னா, எனக்கு உங்களுடைய அபிஷேகம் எத்தனையா வேணும்? அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிச்சுதான் பண்ண இல்லையா? பெற்றானா பெற்றுக்கொள்ளல. பக்கத்தை பார்த்து காணாமலே ரிலீஸ் பண்ணிச்சு. ஃபெய்த் அப்படிதான். பார்க்கல, அவன் போயிட்டான். சால்வை எடுத்து அடி சொன்னா, எலியாவின் தேவன். அதுக்கப்புறம் அவன் தெரிஞ்சது. பக்கத்தை பார்த்து உருவத்தில் வராது டபுள் ப்ரமோஷன், உருவத்தில் வராது டபுள் பிளஸிங், உருவத்தில் வராது. ஏன்? விசுவாசத்தில் வரும். எதில நீ விசுவசித்தாலும் அந்த விசுவாசத்தின் மூலமாய் கிரியை செய்யும். ஹல்லேலூயா! நம்புறீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், துர்ச்செய்தி இல்லை. இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் போய் கர்த்தர் உங்களை புடமிட்டு உங்களை உடைச்சு நொறுக்கி ஆச்சி. அந்த ஆண்டவர் வேண்டாம். எனக்கு தேவையான ஆண்டவர் உடைச்சு நொறுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரணும். துக்கத்தை அனுபவிக்கிற வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும். எக்ஸிஎம்ல இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் டப்புலதா இருக்கணும்.
ஆசீர்வாதமா தான் இருக்கணும், கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யமா இருக்கணும், நல்ல சுகமா இருக்கணும். ஒரு நன்மையும் என்ற பிள்ளைகளுக்கு குறைபடக்கூடாது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு ஆள் கேட்டது, பாஸ் ஏன் பாஸ் இப்படி கத்துறீங்க? அவ்வளவுக்கு எனக்கு ஒரு ஆசை. இப்ப செந்தில் எல்லாம் வரைக்க எப்படி வரணும்? செந்தில் எப்படி ஏறுங்க பாஸ்? என்னங்க பிடிங்க 10,000 என்ன நடுங்க? நீங்க என்ன மாறி மாறி இந்த ரேஞ்ச் ஓவர்ல போறீங்க? என்னங்க போஸ்ட் கொண்டு பண்ணுங்க. செய்வாரா செய்ய மாட்டாரா? டு யூ பிலீவ்? செய்வார். அதுக்கு என்ன காசு தருவான்? நான் அதை விடுவான், செய்வார். பிறகு நான் நம்புறீங்களா நம்ப இல்லையா? இதற்கு அடங்காத சாவு வரைக்கும் கடவுள் சுத்தம். இது கேட்டக்சியில் வந்திருக்கு. அதே சொல்லுவாங்க, கார் மாற்றிட்டா போல பாச சேச்சை விற்கிறேன். சேச்சை விற்றுருந்தாலும் கார் மாற்றி, இது கேட்டக்சி கார். ஒரு நாள் போயிருந்த ஆசை யோசிச்சேன், இதில் ஏறணும். எப்போ யோசிச்சேன், அந்த மற்ற ரேஞ்சில் ஒரு எடுக்க இதை யோசிச்சு ஏறி இருந்து இப்படி பார்த்து ஆடி பார்த்தேன். அப்போ 3 கிலோ கூட. இப்போ நான் 82, 88 அப்படி நாடு ஆடிச்சு. இப்போ ஆண்டவர் பார்த்தா 2 பிள்ளை ஆசை வச்சிருக்காங்க, ஆசைப்பட்டுட்டான். இதை பிள்ளையாக்கி அதை கவருக்குள்ள கவரிங் புரண்டி அதுக்குள்ள திருத்த வச்சு போட்டு இதை ஆண்டவர் தந்தார். எப்படி நம்ம ஆண்டவர் பக்கத்து வாசல் நீ விரும்புறதுனாக்க இன்னொரு மனுஷன் பொஞ்சாது, இன்னொரு மனுஷன் இது நடக்காது. கர்த்தருக்கு சித்தமானது அவற்றை கையால அவருடைய சித்தம். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதா இல்லையா? சுகமா இருக்கிறதா இல்லையா? ஆசீர்வாதமா இருக்கிறதா இல்லையா? செழிப்பா இருக்கிறதா இல்லையா? நானோ ஜீவனை கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தே, நீங்கள் பரிபூர்ணமா இருக்கணும். சேர்ச்சுக்குள்ள ஒரு மெல்லிஞ்ச வாடல் இருக்க கூடாது. நீ வெளியில இருக்கலாம், சேர்ச்சுக்கு வரைக்கும் வண்டி வச்சு குண்டி வச்சு போயிடணும். ஆண்டவர் பிள்ளை உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கு. ஆமென். நல்ல உற்சாகமா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? உற்சாகம் இல்லாத ஆளுங்களுக்கு என்ன பயப்படாத. பின்னுக்கு 4 கேக் இருக்கு. ஒரு ஆளுக்கு எத்தனை கேக்? அவனுக்கு 4. ஆனா நீங்க சாப்பிட மாதிரி அதுக்கு கூட சுகர் போட்டுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க கிரேட் ஃபெய்த். சொல்லுங்க எனக்குள்ள இருக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? பெரிய விசுவாசம். பக்கத்து வாசல் என்ன பெரிய? இது பெரிய வண்டி இல்லை, இது என்ன? இது பெரிய. கமான். எத்தனை பேர் சொல்றீங்க பெரிய? பக்கத்துல இருந்தாலும் வண்டி இருந்தா வண்டியை தடவி சொல்லுங்க, இதுக்குள்ள இருக்கிற பெரிய. இன்னொரு தடவை பஞ்சாயத்துல கை வச்சோட பறந்தது. நம்புறீங்களா? கமான். எத்தனை நம்புறீங்க? இதை ஆண்டவர் கண்டார். திமிர்வாதக்காரனை அவனை கொண்டு போய் போகிற போது ஆண்டவர் அவர்கள் விசுவாசத்தை கண்டு. மத்தேயு 9ல இருக்கு. 3, 4, 5 வசனங்களை வாசிக்கிறோம். அவர்கள் விசுவாசத்தை கண்டு. எத்தனை நம்புறீங்க உங்களோட விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்வார்? ஹல்லேலூயா. இப்ப நாங்க பார்த்த ஒரு கடையில போய் நீங்க கோக் பண்ண ஒரு நல்ல தாகம் என்ன இருந்தா உங்களோட தாகம் தீரும். நல்ல தாகத்தோட போறீங்க, காசு இல்ல, வாங்க இல்லமா இல்ல பிரதர் எனக்கு சரியான தாகமா இருக்கு தாங்க. தருவானா? தரமாட்டான். காசு கொடுத்தா தான் தருவான். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் தாகத்தோட வந்திருக்கிறோம். ஆண்டவர் யார் இடத்துல போனாலும், யார் ஆண்டவர் இடத்துல போனாலும் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் கேட்டது, do you believe? நீ விசுவாசிக்கிறியா? அதான் ஆண்டவர் கேட்டார். எத்தனை சொல்லக்கூடாது? அப்பா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால அங்க சொல்லப்படுது, வேதத்துல சொல்லப்படுது, அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் தான் பார்த்து அப்படியே விடையில சோப்பிட்டு போட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. போனானா போகலையா? விசுவாசம் கிரியை செய்தீங்களா? கிரியை செய்யலையா? எத்தனை நம்புறீங்க? எங்கடி ஆக்கலண்டா என்ன செய்யறது தெரியுமா? அவனுக்கு ஆண்டவர் சொத்தை கொடுத்தாலும் திரும்ப போய்க்க 4 பேர் தூக்கி கொண்டே போவோம். ஏன் அவங்களோட விசுவாசம் கொண்டரைக்க இவர் சோப்பட மாட்டார். திரும்பி போகல நாங்க 4 பேர் வேணும். ஏன் சொல்லுங்க? தச்சமா ஒரு ஆள் பார்த்து எங்க அவசரத்துக்கு போனோம்னா போன் அடிச்சு சொல்லிடாப்பா இப்ப ஜெபம் பண்ணாங்க திரும்ப முடிய நான் அந்த ஆளை கொண்டு வீட்டை விட்டுறோம், நீ போ. அவன் விசுவாசமே இவனுக்கு வந்த வியாதியில அந்த சுகத்தை இல்லாம செய்யுது. கத்தட்ட இடத்துல வந்துட்டு திரும்பி நீ அப்படி போவியேண்டா அது விசுவாசியா? எத்தனை நம்புறீங்க ஆண்டவர் விசுவாசியா கிரியா செய்வார்? ஹல்லேலூயா. நம்பு. பக்கத்து வாசல் இஸ்திரியே நம்பு, ஆண்டவரை நம்பு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கால 6வது சோகமா இருந்தா கேளுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க? நேரம் 7:30 ஆச்சா? 1:30 மணி தானே நான் பிரசங்கம் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ரேட் கூட போதும். எல்லாரும் பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் மார்க் 9:23 சொல்லுது. ஒரு அப்பா கொண்டு போய் பிள்ளைய கொண்டு சொல்றான், ஆண்டவரே இவனை நான் உம்முடைய சீசனிடத்துல கேட்டேன் சுகப்படுத்த சொல்லி முடியல. உடனே ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியை இதுவரைக்கும் அவனை என்னிடத்துல கொண்டு போயாச்சு. கொண்டு போன உடனே ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, என்ன நான் இவனை சுகப்படுத்த நீ ஆண்டவரே.
உடனே 23வது வசனம் வாசிங்க. 23 9:23 மார்க். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய விசுவாசப்படி உனக்கு ஆகணும். இவளுக்கு ஆண்டவர் சொல்றார், இவனுக்கு நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த இடத்துல இயேசுவை? என்ன விசுவாசிக்கிறோம்? இந்த ஆண்டவரிடத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை ரிசீவ் பண்ண போறேன். இந்த ரிசீவ் பண்ணினதை என்னுடைய முயற்சியினால நான் அதை பூர்ணப்படுத்த போறேன். வியாதியா இருந்தா நேரம் சொல்ல, உங்களுக்கு ஸ்பைனல் கோட் ப்ராப்ளம்டா, டோன்ட் வரி, இனி அது இருக்காது. இயேசு நாமத்தினால கேன்சர் இருக்காது, நம்பு. நெஞ்சில கேன்சர்டா, நம்பு, அது இனிமேல் இருக்காது. எத்தனை பேர் நம்புற? இயேசு நாமத்தினால அது இருக்காது. உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசம் உன்னை குணப்படுத்தும், உன் விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். நம்பு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆண்டவர் தான் உன் விசுவாசப்படி உனக்கு ஆக கடவுள். ஆண்டவர், இன்றைக்கு இந்த சர்ச்சுக்கு நான் போறேன், நீர் என்ன சுகப்படுத்தி அதை விசுவசித்தா நீங்க இந்த இடத்தை விட்டு போய்க்க சுகத்தோட தான் போவீங்க. நீங்க ஒரு கண்ணீரோட வந்தா என் ஆண்டவர் இந்த கண்ணீரை துடைப்பார் என்ற விசுவாசத்தோட வந்தா என் ஆண்டவர் இந்த கண்ணீரை துடைச்சு தான் அவளை விடுவார். ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் ஆண்டவர் பிடிக்காது, அவிசுவாசம். அதனால நான் பார்த்தோம், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அந்த இடத்துல அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாம போயிடுச்சு. மார்க்கு சுவிசேஷம் 5:6 சொல்லப்படுது. 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, 6ஆம் அதிகாரம் 5 சொல்றார், விசுவாசம் அவங்களுக்கு இல்லாதபடினால ஆண்டவர் அநேக அற்புதத்தை அந்த இடத்துல செய்யல. அதனால அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து போனாராம். விசுவாசம் இல்லாம இருக்கிறது தேவனுக்கு கூடாத காரியம், பிடிக்காது. அந்த அவிசுவாசம் இருந்தால் அங்கு பார்க்கிறோம் ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியாது. சகரியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், சகரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணினாங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சகரியாவுக்கு சொன்னார், சகரியாவை நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அந்த நேரம் வந்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார், போய் வெளிப்பட்டு சொல்லலாம், சகரியாவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உனக்கு ஒரு குமாரன். அப்பொழுது அவன் கேட்கிறான், அது எப்படி ஆகும், என்னுடைய மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாள். அதே வேளையில் ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவளுக்கு சகரியாவுக்கு தூதம் பார்த்து சொல்றார், நீ இதை விசுவாசியாமல் போனபடினால் இது நிறைவேறும் வரைக்கும் நீ என்னவாயிருப்பாய், ஊமையாயிருப்பாய். ஏன், இவன் மட்டுமல்ல, இவனுடைய குடும்பம் ஜெபிச்சபடினால, அவருடைய மனைவி சேர்ந்து ஜெபித்த ஜெபம். அதனால சில வேளையில சில பேருடைய வாழ்க்கையில நீங்க விசுவாசியாவிட்டாலும் மற்றால் விசுவாசித்தாலும் என் ஆண்டவர் அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு செய்யாம போகிறதில்ல. நீங்கள் விசுவாசிக்கிற போது என்னுடைய கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். அல்லேலூயா. சில பேர் அப்படிதான், எனக்கு ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு பார்ட்னர் இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:2. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடைய எபிரேயர் வாசிக்கிறீங்க. எபிரேயர் 3 தொடர்ந்து வாசிங்க. சரிம்மா, ஒரு செகண்ட், 1 செகண்ட் போடுங்க. 6ஆம் வசனம். சரி, இல்ல அதில் நான் சொல்ற ஒரு வசனம் எப்படி இருக்கண்டா, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தை அவமா போகாது. அதாவது சிலர் அதை விசுவாசிக்காதபடியினால 4:2. ஓகே, வாசிங்க. இல்ல, நான் சொல்ற வசனம் வேற ஒரு இடத்துல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா, அவர்கள் கேட்ட வசனம் அவர்கள் அவிசுவாசம் கேட்டபடியினால அது அவர்களுக்கு பலன் செய்யல, ஆனா நாம அதை கேட்கிறபடினால அது நமக்கு பலன் செய்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் விசுவசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கிற போது சிலர் விசுவாசியாம இருந்தாலும் ஆண்டவர் அவர்களுடைய நிமித்தம் அதை கேட்காம போகிறது இல்லை. ஆண்டவர் அதை கேட்கிற ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. எதிரியா 4:6 வாசிங்க.
ஓகே சரி, அதை விடுங்க. இப்போ பாருங்க, நான் இதில் சொல்றேன் என்னடா, நீங்க விசுவசித்தா உங்களோட இருக்கிற ஒரு பார்ட்னர் சில வேளையில் அதை விசுவாசியாம போனாலும் அவர்களுடைய அவிசுவாசம் அதை அவமாக்க போக விடாது. நீங்க விசுவசிக்கிற போது அது உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன செய்வது, அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது. சரி, நீங்க இந்த வசனத்துக்கு வருங்க. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துக்கு வரும். திரும்ப விசுவாசம் இல்லாம தேவனுக்கு அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறவர்? எல்லாரும் சொல்றாங்க, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறவர்? எல்லாரும் சொல்றாங்க, என்ன நான் அவரை தேடுகிறபடினால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறவர்? பலன் அளிக்கிறவர். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடினா, அது தனியா ஒரு ஆளா இருந்தாலும் சரி, பார்ட்னரா இருந்தாலும் சரி. ஆனா விசுவாசத்துல என்ன நடக்கும்டா, ஒரு ஆள் விசுவாசி ஒரு ஆள் விசுவாசிக்காட்டி அவங்களோட வேர்ட் விசுவாசம் இல்லாத வார்த்தை எங்கட விசுவாசத்தை என்ன செய்யும்? குழப்பம். எங்கட விசுவாசத்துல ஒரு அதைரியத்தை கொண்டரும். ஆனா ரெண்டு பேரும் விசுவாசிக்கிறார்களா இருந்தா பூரண ஒரு ஜெயத்தை கொண்டரும். சரி, தச்சமே வந்தாலும் அப்படி இல்லை என்று சொன்னால, நீங்க தனிப்பட்ட ஒரு ஆளா இருந்து நீங்க விசுவாசித்தா இவர்களுடைய அவிசுவாசம் எங்கட விசுவாசத்தை அவமாக்காது. நாம விசுவாசிக்கிற விசுவாசத்தின்படி நமக்கு அது உண்டாகும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளை இல்லைண்டா, ஒரு ஆள் அவிசுவாசமா இருந்தாலும் மற்றாள் விசுவாசித்தா அந்த ஆளின் விசுவாசத்தின்படி ஆண்டவர் செய்வார். எப்படி? சகரியா விசுவாசிக்க இல்லை, ஆனா சகரியான மனைவி விசுவாசித்தாள். சகரியா ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவர் சொல்றான், இது எப்ப நடந்தது? இந்த மனைவி எல்லாம் வயசு போயிட்டாள், நான் உப்போ கேட்டுட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்ல பார்த்து, இல்ல, நீ கேட்டது நிறைவேறி இருக்குது. இது நிறைவேறும் வரைக்கும் நீ என்னவா இருப்பாய்? ஊமையா இருப்பாய். அதனால அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் வருகிறதே ஒழிய உன்னுடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் கேட்டதின்படி குடும்பத்துக்கு வர்ற ஆசீர்வாதம் தானா வரும். அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில சில வேளையில நீங்களும் நானும் ஒன்றா இருந்திருப்போம், சில வேளையில சிலர் பிரிந்திருப்பீர்கள், சில வேளையில உங்களோட குடும்பம் புரிஞ்சிருக்கும், சில வேளையில நீங்க நம்பின மனிதர்கள் உங்களை ஏமாற்றி இருக்க கூடும். அதனால உங்களோட விசுவாசம் அவமாய் போகாது. நீங்க விசுவாசித்து கொண்டு ஆண்டவரிடத்துல நீங்க கேட்டிருந்தா அந்த கேட்ட காரியம் கால தாமதமானாலும் அந்த குறிச்ச காலத்துல குறிச்ச நேரத்துல அந்த காரியம் தானாய் வந்து பலிக்கும். அப்படி பலிக்கிற போது உங்களுக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கும். அது அர்த்தம் என்ன? நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுட்டா அது கட்டாயமா நடக்கும். இப்ப அவிசுவாசம் வந்துடக்கூடாது. இந்த அவிசுவாசம் வந்தபடினாலதான் சகரியாக தண்டனை வந்துச்சு. அற்ப விசுவாசம் இருந்தபடினால சீசர்களுக்கு பயம் வந்துச்சு. உங்களுக்கு அவிசுவாசம் இருக்கக்கூடாது, அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. பக்கத்து பார்த்து சொல்லு, நான் அன்பிலீவும் இருக்க மாட்டேன், எனக்கு லிட்டில் ஃபெய்த்தும் எனக்கு இருக்கக்கூடாது. அப்படின்னா எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கணும். சொல்லுங்க, ஸ்ட்ராங் ஃபெய்த். இந்த ஃபெய்த் எனக்குள்ள இருக்கணும். அந்த ஃபெய்த்தை வச்சு என்ன செய்கிறோம்? விசுவாசத்தால முயற்சி செய்கிறோம். அப்பொழுதுதான் இந்த விசுவாசம் பூரணப்படுகிறது. எப்பொழுது இந்த விசுவாசம் பூரணப்படுது? ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், ஆண்டவரிடத்தில் கேட்டுட்டேன், அதுக்குரிய முயற்சி செய்கிற போது ஒரு நாள் என்ற வாழ்க்கையில் அது நிறைவேறும். அப்பொழுது நான் விசுவாசித்த விசுவாசம் அது பூரணப்படும். அல்லேலூயா. அதே போலதான் இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல எத்தனையோ பேர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க, விசுவாசித்து இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. இது தேவனுடைய வசனம் என்று நீங்க விசுவாசிக்கிறீங்க. விசுவாசிக்கிற படியினால் மார்க் 11:24 சொல்லுது, ஒரு மனுஷன் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி அவன் தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி நீங்க இந்த ஆலயத்துக்குள்ள வருகிற போது, நான் இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள போகிறேன், என்ற வியாதி மாறும் என்று சொல்லி வந்திருந்தா, நான் இன்றைக்கு ஆலயத்துக்குள்ள போகிறேன், கர்த்தர் என்ற விண்ணப்பத்துக்கு பதில் தருவார்னு சொல்லி வந்திருந்தா, நான் இந்த ஆலயத்துக்கு போவேன், என்ற குடும்பம் திரும்ப கட்டப்படும் என்று சொல்லி வந்திருந்தா, நான் இந்த ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தர் என்ற பிள்ளைகளை பொறுப்படுப்பார் என்று சொல்லி வந்திருந்தா, நான் இந்த ஆலயத்துக்கு போறேன், கர்த்தர் எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றையுமே வாய்க்காமல் போக பண்ணிப்பார் என்று நீங்க சொல்லி வந்திருந்தா, நீங்க வந்தது நல்லது. நீங்க சொன்னபடியே நடக்கும். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் சொன்னபடி நடக்கும். நான் விசுவாசித்தேன், ஆதலால் பேசினேன். நான் பேசினதை என்னுடைய கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அதான் our faith. எல்லாரும் சொல்ல, இந்த விசுவாசம் கிரிகையினால பூரணப்படும். கிரிகையினால முயற்சி செய்து சொல்லுங்க, கிரிகையினால
முயற்சி செய்து என்ன? நான் இன்னும் கேட்கிறேன், தேவ வசனத்தை கேட்கிற, தேவ வசனத்தை எனக்குள்ள போடுகிற, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் முயற்சி செய்து இதை நான் பெற வேணும், இதை நான் பெற வேணும், இதை நான் பெற வேணும், இதை நான் அடைய வேணும், இதை நான் அடைய வேணும், இந்த சுகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். கமா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துட்டு, என் ஆண்டவர் உன்னுடைய தேவையை சந்திக்கிற நேரம் வந்துட்டு, என் ஆண்டவர் உனக்கு அற்புத சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் வந்துட்டு. ஏனென்றா பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் மேல ஆவியானவர் இறங்கினது உண்மை என்றால், அன்று நான் ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணிக்கிற போது இந்த வேளையில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேல என்னுடைய ஆவியானவர் இறங்குவார், என்னுடைய ஆவியானவர் இறங்குவார். ஆவியானவர் இறங்கினார். ஆனால் ஆவியானவர் எங்கேயோ 2 கொரிந்தியர் 3:18 படி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, இங்கே விடுதலை உண்டு, இந்த இடத்துல விடுதலை உண்டு, இந்த இடத்துல சுகம் உண்டு, இந்த இடத்துல வெற்றி உண்டு, இந்த இடத்துல ஜெயம் உண்டு. கமா, எத்தனை பேர் சொல்லக்கூடும்? கைகளை தட்டி கத்திரத்துல பெற்றுக்கொள். ராமா சாந்தாலா காசோரோ பாத்தாரா. தூர தேசத்தில் இருக்கிற உன்னுடைய உறவினர்கள் சுகப்படுவார்கள், தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் சுகப்படுவார்கள், தூர தேசத்தில் யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்கள் சுகப்படுவார்கள். மரண கட்டில இருக்கிறவர்கள் திரும்பி எழும்புவார்கள். விழுந்து போன தாவீதுடைய கூடாரத்தை மறுபடி திரும்ப கட்டுகிற கர்த்தர் விழுந்து போன உன்னுடைய குடும்பத்தை திரும்ப கட்டுவார், கட்டுவார், கட்டுவார். ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுவோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில இருக்கிறபடியே come on everybody speak in tongue. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுவோம். எல்லாரும் தயவு செய்து எழுந்திருந்து நீமா ரபாபா சந்தல பதலல பக்கரோகசோ. கர்த்தருடைய காரியம் நடக்க போகிற வேளை. ஹalleluya. ஓ ரபாபா சந்தல பதல பக்கர பதுரபல பலா நீமா மம ரப சந்தல பதலல பக்கரோ. முயற்சி செய்யட்டும், முயற்சி செய்யட்டும், முயற்சி செய்யட்டும். உன்னுடைய விசுவாசம் கிரியையினால முயற்சி செய்யட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. நீங்க யாரும் என்ன வியாதியோட இருந்தாலும் நாம் பிரசங்கம் பண்ற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர். எத்தனையோ கேன்சரை மாத்தின ஆண்டவர். தங்கச்சி, உன்னுடைய கேன்சர் குறித்து நீ கவலைப்படாத. கேன்சர் கேன்சல். உன்னுடைய கேன்சரை கர்த்தர் சுகப்படுத்திட்டார். விசுவாசி, விசுவாசி. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். நீ சுகம் பெறாதது போலதான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ சுகம் பெற்றாய், நீ பலப்பட்டாய், நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ குணமாக்கப்பட்டாய், நீ அற்புதத்தை பெற்றாய், நீ அது come on. Oh yes. வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். நாளைக்கு பின்னரத்துக்கு இடையில உண்ட பிள்ளைக்கு வேலை கிடைக்கும். இது சத்தியம், இது நடக்கும். விசுவாசி. மாமா சாதோ நீமாமா ரையாவா சந்தல பதலல பக்கரோ. ஓரி மாமா தாஸ். come on எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கொஞ்ச நேரம் அந்நிய சபையே பேசு. பரிசுத்த ஆவியானவர் வாக்குடுங்க, பெருமைச்சொல்லோட நமக்காக ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வாக்குடுங்க, பெருமைச்சொல்லி ஜெபிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வாக்குடுங்க, பெருமைச்சொல்லி. உன்னுடைய சத்தத்தை கேட்கிற போது மற்றவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும். உனக்கு மாத்திரம் நீ பிரயோஜனமாய் இராத, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இரு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இரு. 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக தேவனோட பேசினது போல நீ பேசு. சமாரிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக பேசினது போல நீ பேசு. இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுக்காக பேசு, சகோதரர்களுக்காக பேசு. சந்தோரோ கோசோ விமால பா சந்தல பதல லபக்கர வசந்தர. ஹalleluya. ரபா பா சந்தல பதல லபக்கர கோசோ. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கொஞ்ச நேரம் பேசுங்க, 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 பேசுங்க. எஸ், பிராக பார்க்க வேண்டாம், தயவு செய்து பிராக பார்க்க வேண்டாம். இந்த வேளையில் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடைபெற்றுக் கொண்டு, ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் ஆவியானவர் இறங்கினது போல, கேட்டுக்கொண்டிருந்த கட்டுக்கள் கலந்தது போல பவுலும் சீலாவும் துதித்து பாடிக்கொண்டிருக்கிற போது கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இந்த மண்டபத்துக்குள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், ஆராதனையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், நீங்கள் துதிக்கிற துதியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், அவர்களுடைய கட்டுக்கள் கலர்வதாக, விலங்குகள் கலர்வதாக, கதவுகள் திறக்கப்படுவதாக. ஓ, ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். செய்யட்டும், 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 செய்யட்டும். இரட்டிப்பான அபிஷேகத்தை எலிசா பெற்ற போது
அற்புதங்கள் இரட்டிப்பாய் நடந்தது. நீ இரட்டிப்பான அபிஷேகத்தை இந்த வேளையில பெற்றுக் கொள்கிற போது உன்னுடைய வாழ்க்கையில அபிஷேகம் இரட்டிப்பாய் நடக்கும். எலியா செய்ததை காட்டிலும் எலிசா செய்ததை டபுள் மடங்கண்டா. அபிஷேகம் இரட்டிப்பாய் பெறுகிற போது உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அபிஷேகங்கள் இரட்டிப்பாய் நடக்கும் நடக்கும் நடக்கும். ஆவியானவரே அவருடைய மேகம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கு. அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வந்து come on yes அவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கு. நதி போல பெருகு நதி போல பெருகு நதி போல பெருகு நதி போல பெருகு. சமாதான நதியை போல வரட்டும். நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேர்ல தேவன் வச்சிருக்கிற நினைவோ நல்ல நினைவோ அது இப்பொழுதே உண்டாவதாக 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 உண்டாவதாக. Thank you Holy Spirit. Hallelujah. இந்த வேளையில் ஆவியான ஒரு விடுதலை கொண்டிருக்கிற நேரம். ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளத்தில் முள்ளந்தண்டு ப்ராப்ளத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிற நேரம். நெஞ்சு கேன்சர் வியாதியில் இருக்கிற தங்கச்சிக்கு ஆண்டவர் அடியோட சுகத்தை கொடுத்த ஒரு நேரம். எனக்கு கையை உயர்த்த முடியாமல் இருக்கிற மாசக்கணக்காக இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு பூரண விடுதலை தந்தான். செக் பண்ணி உண்ட விசுவாசத்தை கிரிகையினால முயற்சி செய். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சேர் உண்டாக்கி அவனை போய் சிலோவாம் குளத்துல கழுவுன்னு சொன்னான். அவன் கழுவினான். மனிதர்களை பார்க்கிற போது மரம் போல தெரிஞ்சு அவன் அந்த வேளையில இல்லைன்னு சொல்லல, முயற்சி. பிறகு படிப்படியாய் குணமடைஞ்சான். முடவனை பார்க்கிற போது எழுந்தான், நடந்தான், துள்ளினான், குதித்தான். முயற்சி. நாகமானுடைய முயற்சி. எலியா எலிசா எனக்கு டபுள் ப்ரமோஷன் வேணும், டபுள் பிளஸிங் வேணும், ரெட்டிப்பான அனாயிண்டிங் வேணும், அபிஷேகம் வேணும். முயற்சி. அருமையான தேவச்சனமே, உன்னுடைய விசுவாசம் கிரிகையினால இந்த வேளையில முயற்சி செய். கேட்காத காது கேட்கும், பார்க்காத கண்கள் பார்க்கும். ஓ, நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும். விசுவாசி. இந்த வேளையில நீ கேட்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக விசுவாசி. அந்த வார்த்தையை கேட்கிற போது you are healed. This woman enjoy. This woman enjoy. ஹாஸ்பிடல்ல உள்ள பிள்ளை சுகவீனமாய் இருந்தாலும் நூற்றுக்கு அதிபதி தேவனுடைய வார்த்தையை நம்பி போனது போல நீ நம்பி போ. அவன் பிழைப்பான் என்று சொன்னது போல அவள் பிழைப்பான், அவன் பிழைப்பான். ஓ, ஜெயம் கர்த்தரால வரும், வரும். சுகம் கர்த்தரால வரும். அடி வயிற்றுல பல வருஷங்களாய் பாசம் டாக்டர் சின்னத்துல காட்டினாலும் ஒரு முடிவும் இல்லை. பயங்கர வேதனோடு நான் இருக்கிறேன். அதை யாரும் புரிஞ்சு கொள்வதில்லை. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கிரிகையினால முயற்சி செய்து அது பூரணப்படுத்தும். அது உனக்குள்ள சுவத்தை கொண்டுறான். நீ தடவிப்பா. இருந்த கட்டி இருக்காது, இருந்த கட்டி இருக்காது, இருந்த கட்டி இயேசுவின் நாமத்தினால இருக்காது. ஓ, விசுவாசத்தின் ஆதலால் பேசுகிறேன். பிகாஸ் ஓ பரமமல்ல பராக்கிரமமல்ல அவருடைய ஆவியினால் ஆகும். செக் பண்ணிப்பா, உன்னை செக் பண்ணிப்பா, உன்னை செக் பண்ணிப்பா, செக் பண்ணிப்பா. எது திருப்ப முடியாதோ, எது நீட்ட முடியாதோ, எது மடக்க முடியாதோ, எது உன்னுடைய வாழ்க்கையில தடையாயிருக்கும் அதை நீ காண மாட்டாய். இன்று கண்ட ஈர்களை காண மாட்டாய், இன்று கண்ட வியாதியை காண மாட்டாய், இன்று கண்ட கட்டை காண மாட்டாய். ஓ, பச மனிதருடைய பயம். யாரையும் நான் இந்த காலத்தில் என்னால் நம்ப முடியல. நம்பினவர்கள் எல்லாம் என்னை ஏமாற்றார்கள். மனித பயம். அருமையான குழந்தைகள், நீ சாவு தேடி பலமுறை போய் சாவு உன்னை விட்டு ஓடி.
அதுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசி. உனக்காக கர்த்தர் அனுப்பின தூதர்கள் உன்னோட இருக்கிறபடினால் இனிமேல் உண்மையில ஒருவனும் கை போடுகிறது இல்லை. இனிமேல் உண்மையில ஒருவனும் கை போடுகிறது இல்லை. இல்ல இல்ல இது பொருள் நாசமாய் போகாது. விளையாடினது போதும். உன்னை பகட காயாய் வச்சு விளையாடினது போதும். தேவ தூதர்கள் அவனை அடிப்பார்கள். நீ விடுதலையாக்கப்பட்டாய். இனி அழுது கொண்டிராய். இனி அழுது கொண்டிராய். இனி அழுது கொண்டிராய். இதுவே வழி என்று சொல்லுகிற போதனுடைய சத்தம் கேட்கிறது போல உன்னுடைய வழி விடுதலையான வழி, சுகமான வழி, ஆரோக்கிய வழி, ஜெயமான வழி, பயமில்லாத வழி. பரிசுத்த ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உனக்காக யுத்தம் பண்ணுவாராக. ஓ ஹல்லேலூயா. ஆவியானவரே, வார்த்தைகளால உன்னை கொண்டு கொண்டு நீ புலம்புதல். ஐயோ, உன்னுடைய கடந்த வார காலங்களில், கடந்த நாட்களில் நடந்த காரியங்களை சொல்லி சொல்லி உன்னை புலம்ப வைக்கிறார்களோ? காரணங்கள் எதுவுமின்றி காயப்பட்டு கதறுகிறாய். வேதனைகள் அதிகமாதான் விரும்பினியும் புலம்புகிறாய். கலங்காதே, திகையாதே, கர்த்தர் உன்னை காத்திடுவார். காரணம் இல்லாமல் காயப்பட்டிருக்காய் அல்லவா? யாரோ செய்த காரியத்துக்கு நீ காரணம் இல்லாமல் காயப்பட்டாயே. என் ஆண்டவர் சொல்றார், வெளிச்சத்தில் நான் கொண்டருவன். மறைவிடங்களில் இருக்கிறதெல்லாம் வெளிச்சத்தில் கொண்டருவான். You are free. You are free. Oh, in the name of Jesus, you are free. இதயமே, இதயமே, நீயே கலங்குகிறாய். இதயமே, இதயமே, நீயே கலங்குகிறாய். உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு. அருமையான விசுவாசி, ஒரு செகண்ட். ஆண்டவர் இந்த இடத்துல வந்து நிற்கிறார். நல்லா சொல்றேன். அவருடைய சாயம், அவருடைய மகிமை இந்த இடத்துல வந்திருக்கு. எனக்கு அண்ணா இல்லை, எனக்காக கதைக்கிறக்கு ஒருவரும் இல்லை. நான் ஒரு தனிமரமாய் இருக்கிறேன், பட்டமரமாய் இருக்கிறேன். மனுஷனிடத்தில் சொன்ன அதை கூட அவர்கள் வச்சு அதை சாதகமாய் என்ன பயன்படுத்துகிறார்கள். தேவனே, எங்கேயா போவனு புலம்புறையா? உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. உனக்கொரு இயேசு உண்டு, உன்னை காக்க தேவனுண்டு. இதயமே, இதயமே, நீயே கலங்குகிறாய்.
சொல்வார், எல்லா ரெஸ்பான்சிபிளும் நான் உனக்கு எடுக்கிறேன், உன்னை குறிச்ச காரியத்தை நான் எடுக்கிறேன். இன்றையிலிருந்து உன் வாழ்க்கையை நீ பார், இன்றையிலிருந்து எதிர்காலத்தை நீ பார். இன்றைய காலத்தில் எந்த காரியத்துக்கு பயந்தாயோ அந்த காரியத்தை நீ இருந்து பார். இருளிலிருந்து வெளியில வா, இந்த பயத்தை விட்டு வெளியில வா. பயம் அவ விசுவாசத்தால வர்றது. பயம் அவிசுவாசத்தால வர்றது. நீ விசுவாசி, உனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உனக்காக மனுஷன் அல்ல, உனக்காக அந்த சராசரிகளை படைச்ச ஆண்டவர் அல்லவா உனக்காக இருக்கிறார். நம்பு. நான் உனக்கு பக்கபலமாயிருப்பேன், நான் உனக்கு தக்கபடி நியாயம் செய்வேன், நான் உனக்கு பக்கபலமாயிருப்பேன், நான் உனக்கு தக்கபடி நியாயம் செய்வேன், நியாயம் செய்வேன், நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. நீங்க இதோட பிள்ளைகள் இந்த இடத்துல ஹீலிங்கை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அநேகம் பேருடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகி கொண்டிருக்கு. அநேகருடைய ஆவி கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து கொண்டிருக்கு. இன்னைக்காவது இந்த கூட்டத்துக்கு போய் பார்ப்போம், இந்த வாழ்க்கையில முடிவு வருமோன்ற எதிர்பார்ப்போடு வந்த சகோதர பிள்ளையே, சகோதரியே, உண்ட வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டு. அது என்ன? துக்கம் முடிந்தது, சந்தோஷம் ஆரம்பமாகும், செழிப்பு ஆரம்பமாகும், விடுதலை ஆரம்பமாகும், சுகம் ஆரம்பமாகும். உன்னுடைய குடும்பம் தலைக்கும், உன்னுடைய குடும்பம் தலைக்கும், உன்னுடைய குடும்பம் தலைக்கும். பட்டமரம் தலைக்குமோ என்று சொன்னார்களே, சுட்டகல்லுக்கு உயிர் வருமோ என்று சொன்னார்களே. அப்படி சொன்னாங்க இல்லையா? இவ்வளவு ஒரு பட்டமரம் எல்லாத்தையும் இழந்திருக்கிறாளே, இது திரும்ப தலைக்குமா? எஸ். பட்ட மரத்தை தலைக்க வைக்கிற கர்த்தரைத்தான் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சுட்ட கண்ணுக்கு திரும்ப உயிரை கொடுக்கிற ஒரு கர்த்தரைத்தான் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் திரும்ப உன்னை உயிர்ப்பிப்பார், திரும்ப உன்னை பலப்படுத்துவார், திரும்ப உன்னை கர்த்தர் உயரத்தில் வைப்பார். ஒரு காலத்துல கோபுரத்தில் இருந்த நீ இப்ப குப்பைக்கு வந்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், குப்பையில இருக்கிற நீ அதி சீக்கிரத்துல நீ கோபுரத்துக்கு போவாய், நீ கோபுரத்துக்கு போ. எஸ், நீ கோபுரத்துக்கு போவாய். நீர் வார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, நீர் சொன்னால் எல்லாம் நடந்திடுமே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, துளித்திடுமே. ஐயா, நடந்திடுமே. உம்மில் தான் வல்லமை, உம்மில் தான் எங்கள் நம்பிக்கை, உம்மில் தான் எங்கள் வல்லமை, உம்மில் தான் எங்கள் நம்பிக்கை. நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே, துளித்திடுமே. நீர் சொன்னால் நடந்திடுமே. நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே. அல்லேலூயா. அழாதே என்று சொன்னேன், நான் இனிமேல் அழுவதில்லை. இளையாதே என்று சொன்னேன், நான் ஒருபோதும் நினைப்பதில்லை. சொல்லோ, ஆண்டவர் பார்த்து சொல்றார், அழாத, 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 அழாத. திகையாத, திகையாத, திகையாத. இதோ, நான் உனக்கு பலமாயிருப்பேன். நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே. இயேசுவே, நீர் சொன்னால் எல்லாம் நடந்திடுமே. இயேசையா, நீர் பார்த்தால் எல்லாம் துளித்திடுமே. நீர் சொன்னால் எல்லாம் நடந்திடுமே. முதல்ல கால் வியாதியில் இருக்கிறவர்களை கர்த்தர் பரிவுடன் சுகப்படுத்துவார். அதெல்லாம் சின்ன சின்ன வியாதி. இந்த பிள்ளைல கர்த்தர் என்னுடைய வியாதியை சொல்லி எனக்கு சுகந்தம் தான் என்று சொல்றவர்கள் முன்னுக்கு வாங்க. உங்களுக்கு ஆச்சரியம் பண்ணிவிடுவேன். ஒன்று சொல்றேன், பயத்தால வாடுகிற சகோதரி பயப்படாம வா. அது
நான் என்ன வியாதி என்ன பயம் அதை பற்றி சொல்ல போறதில்ல. ஆண்டவருடைய விஷயம் நமக்குள்ள இருக்கு. கர்த்தர் என்னோட பேசி நான் இந்த காரியத்தில் இருக்கிறேன் பாச. கர்த்தர் எனக்கு இந்த வேளையில பூர்ண விடுதலை தாரா. என்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை வந்திருக்கு, என்னுடைய ஆத்மாவில் விடுதலை வந்திருக்கு, என்னுடைய இந்த சரீரத்தில் நல்ல சுகம் வந்திருக்கு. அதனால 10 குஷ்டரோகியை ஆண்டவர் சுகப்படுத்தினார். ஒருவன் ஓடி வந்து சொன்னான், திரும்ப ஆண்டவர் பிளஸ் பண்ணி அவர் அனுப்பினார். அதேபோல் அருமையான தேவச்சனமே, இந்த வழியில் என்னை பிதாவுக்கு முன்பதாக மனுஷர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறவனை நான் பிதாவின் முன்பதாய் அறிக்கை செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இருக்கிறபடினால பாச எனக்கு இந்த வியாதியை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சுகப்படுறவர்கள் தயவுசெய்து நீங்கள் முன்னுக்கு வந்து ஆண்டவர் சமத்தில் வாங்க. உங்களுக்கு சும்மா நான் கைகளை வச்சு, ஏனெண்டா கனெக்ஷன் வேதத்தில் சொல்லப்படுது. அங்கே பார்க்குறோம், அவர்கள் கைகளை கொடுத்த போது அங்கே அற்புதம் நடந்துச்சு. இங்கே பார்க்குறோம், வியாதிசுமை கைகளை வைக்குங்கள், அது கனெக்ஷன். எண்ணம் பூசி ஜெபங்கள், அது கனெக்ஷன். அங்கே வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை ஒரு கனெக்ஷன். இந்த வேளையில் வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து வார்த்தையினால விடுதலை அடைஞ்சிருப்பீங்க. அதேபோல கைகளை வைக்கிற போது மிச்ச விடுதலை வரும். அதேபோல எண்ணெய் வைக்கிற போது இப்படி பலதரப்பட்ட விடுதலைகள் இருக்கு. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் எனக்கு சொந்த கொடுத்த ஆண்டுகள் தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்ஸ். வேற யாராவது ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தந்தவர் பாச. நான் மரண பயத்திலிருந்து நான் சாக போனான், கர்த்தர் என்னை காப்பாற்றினான்னு சொல்றவர்கள் வெக்கப்படாம தயவுசெய்து வாங்க. ஆண்டவருடைய சமத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாராவது? ஹல்லேலூயா. மரண பயத்தில் இருக்கிறவர்களே கர்த்தர் விடுதலை ஆக்குறார். Thank you Jesus. காரணம் இல்லாமல் நான் காயப்பட்டிருந்தேன் பாச. கர்த்தர் என்னோடு என்னை பேசி அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். வேதத்தில் சொல்லப்படுது, விசுவாசம் கிரிகையினால பூரணப்படுத்தப்படுது, முயற்சியினால பூரணப்படுத்தப்படுது. இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க சுகமடைஞ்சு நீங்க எடுக்கிற முயற்சி தான், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எடுக்கிற அந்த முயற்சி தான் உங்களோட வாழ்க்கையை பூரணப்படுத்த போற காரியம். அதனால நான் ஏனோ தானோன்னு சொல்லி உங்களுக்கு விடல. என் ஆண்டவருடைய நாம் மாமப்படணும். என்னை மாமப்படுத்துற எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்தில் நான் வந்திருந்த அவர்களை ஆசீர்வதிப்பேன். கிருபை மேல கிருபை. இந்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை மாமப்படுத்த வந்திருக்கிறதுனால அவர் இந்த இடத்துல வந்திருந்து அவரை மகிமைப்படுத்துற அவருடைய பிள்ளைகளை அவர் மகிமைப்படுத்த போகிறார். ஆனால் நான் இப்ப சொல்லல எந்த வியாதியில இருந்து வந்தீங்க, யார் இந்த மரணத்துக்கு தேடி போனாள், அல்லது யார் இந்த பாவத்தை பயத்தில் இருந்தா. we have the wisdom. அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய கைகளை இந்த பிள்ளைகளுக்கு நேராக நீட்டி, ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க தொட்டபடினால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிச்சபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்க சொன்னீங்க, ஆண்டவர் சமத்துல சொல்றேன், இந்த கூட்டத்துக்காக அவ்வளோ நேரங்கள் ஆண்டவருடைய பாத்திரம் இருந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் உணர்த்தின காரியத்தை சொல்றேன். மரணத்தில் மரிக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கூட நான் மரணத்தில் இருந்து இந்த கூட்டத்தில் நான் விடுவிப்பேன். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, இப்படி ஒரு கூட்டத்தில் நான் இருந்தேன், நான் ரசிக்கப்பட்ட மனுஷிதான், ஆண்டவர் ஏற்ற பிள்ளைதான், ஆனாலும் நான் மரணத்தையே விரும்பி இருந்தேன், வாழுகிறதை விட மரணத்தை விரும்பி இருந்தேன். என் ஆவியானவர் என்னை நேசிச்சபடினால அவர் அந்த ஸ்திரிக்கு உங்களில பாவம் இல்லாதவன் முதல் கல்லறிய கடவான்னு சொல்லி அவளை நியாயம் தீர்க்காம அனுப்பினது போல என் ஆண்டவர் என்னை அன்பால் அழைச்சு நான் உன்னோட இருக்கிறேன் என் ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினபடினால இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னும் அநேகம் பேர் உங்களுக்கு சரீரத்தில் சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. அவருடைய மனதிற்கும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கு. சில பேர் நீங்க புலம்பி அழணும் இருந்தா தாராளமா அவரிடத்தில் அழுங்க. ஒரு டைம் இது புலம்புகிற வேளை ஆண்டவருடைய சமூகத்துல புலம்பி அழுது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆவி உம்முடைய சமூகத்துல கதறுகிறது, என்னுடைய ஆத்மா உம்மிடத்துல கலர்கிறது. சிலர் இயேசுவை தரிசனத்தை காண்கிறீர்கள், சிலர் தேவனுடைய மகிமையை இந்த வேளையில பார்க்கிறீர்கள். ஓ ரபா சந்தலப கத்துரமா மாரபாசோ ஹிலபா கரமா சியந்தலப துரமாரியாலோ இயேசுவே ரமமா ரபா
சந்தலகதல மணிகளா தியாலோ. ஹalleluya 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 ஹalleluya. ஐயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya ரபா சந்தல பதல பக்கரா தியாலோ. எல்லாரும் எல்லாரும் தயவுசெய்து சபையார் அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே இருங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க.
ஆண்டவரே உங்களுடைய அற்புத வல்லமையானது இந்த இடத்துல புறப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்துல வேதனையோட, கண்ணீரோட, துக்கத்தோட, வியாதியோட வந்த ஒவ்வொருவருக்கும் சுகத்தை, பலத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அற்புதத்தை உங்களோட வல்லமையாய் நீங்க பொழிந்து என் தேவன் உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்தும். ஒவ்வொருடைய கண்ணீரும் களிப்பான நீரூற்றுக்களாய் மாற்றினபடினால், தூக்கம் யாவும் சந்தோஷமாய் மாறினபடினால், வியாதிகள் யாவும் மறைந்தபடினால், எல்லா வேதனைகளும் நீங்கினபடினால், மன மகிழ்ச்சியை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்ததற்காய் உங்களோட அற்புத கரம், உங்களோட மனதுருக்கம், உங்களோட இரக்கம் ஒவ்வொருவர் மீதும் நீங்க தானே இறங்கினீங்கப்பா. அதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இன்று கண்ட எகிப்தரை நீ காண்பதில்லை என்று சொன்னீங்களே, உங்களோட பிள்ளைகள் இனிமேல் எந்த தீமையும் தீங்கையும் காணாதபடிக்கு எல்லா ஆக்கினைகளை அகற்றி சத்துருக்களில் இந்த எல்லா சத்துருவின் பிடிந்து விடுதலையாக்கி ஆண்டவரை வரப்போற நாட்கள் எல்லாம் மகிழ்ந்திருக்கும்படிக்கு உங்களுடைய நாமத்தினால ஒவ்வொரு குடும்பமாய் அவர்கள் சந்தோஷமாய் இருக்கத்தக்கதாய் என் தேவாவியான செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் ஒருவருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதா இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம்.